நாடக கலா ரசிகர்களுக்கு டிவி வரதராஜன், யுனைடெட் விஷுவல்ஸ் குடும்பத்தினர் மற்றும் உஷாஞ்சலி அறக்கட்டளை சார்பாக அன்பு கலந்த வணக்கங்கள். எமது நாடகக் குழுவின் வளர்ச்சிக்கு பேராதரவு அளித்து வரும் சபாக்கள், கலை வளர்க்கும் நிறுவனங்கள், ரசிகர்கள், சகோதர நாடகக் குழுக்கள் மற்றும் பத்திரிகை உலக நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அருளினை வழங்கும் அகலினை ஏற்றிடுவோம். மேடை கலைதான் வாழுமே, மேதகு ரசிகர்கள் வாழியவே. மட்டும் இல்ல, கடந்த 20 வருஷமாவே மௌன விரதம் தான். ஏன் தம்பி? மேடம், எங்க அப்பா ஒரு நாள் இவருக்கும் எங்க அம்மா பெரிய சண்டை. இனிமே காலம் கூட நான் கூட பேச மாட்டேன் அப்படின்னு தோட்ட சொன்னாங்க. எந்த நேரத்தில் சொன்னாரோ தெரியல, அன்னைக்கு ராத்திரியும் எங்க அம்மா சடனா இறந்து போயிட்டாங்க. கடைசி காலத்துல தன் மனைவியோட பேச முடியாத சோகத்துல பாவம் அண்ணன் வேற யார்ட்டையும் பேசிட்டு 62 வயசாகும். மனைவி உயிரோட இருக்கும் போதுதான் பேச மாட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறமும் பேசாம இருக்கிற ஒரே மனுஷன் இவரா தான் இருக்காரு. தம்பி, பேர் என்ன? எனக்கு அப்பா அண்ணாசாமி, மத்தவங்களுக்கு அபசகுணம் அண்ணாசாமி. அபசகுணம் அண்ணாசாமியா?
எஸ், அபசகுனம் அண்ணாசாமியே தான். அதே தம்பி அப்படி ஒரு பேரு. அதாவது இவரை ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க. மேடையில முகூர்த்தம் இருக்கு, டென்ஷன் ஆயிடும். தாமரை நேரத்தை கரெக்டா ஹச் அப்படின்னு ஒரு தும்மல் போட்டு போறோம். கல்யாணம் மட்டும் இல்ல, எந்த ஒரு சுபகாரியத்துக்கு போனாலும் ஹச்சு 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 தான். அதனாலதான் உலகமே இவர் அபசகுனம் அண்ணாசாமின்னு கூப்பிடுது. ஆனா இவருக்கு உலகம் எங்க வீட்டு குழந்தைதான். வித்தியாசமான மனுஷனா தான் இருக்காரு. தம்பி நீங்க? என் பேர் முத்து. பார்த்தா நிறைய படிச்சுட்டு பெரிய உத்தியோகத்துல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன படிச்சிருக்கீங்க? நீங்க சொல்றதுல பாதி சரி பாதி தப்பு. எந்த பாதி சரி எந்த பாதி தப்பு? நான் எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம், எம்பிஏ, எம்எட், எம்ஃபில் இப்படி நிறைய படிச்சிருக்கேன். ஆஹா, அப்போ என்ன வேலையில இருக்கீங்க? இன்னும் ஒரு வேலையும் கிடைக்கல மேடம். ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு படிச்சிருக்கீங்க, ஒரு வேலை கூட கிடைக்கலையா? மேடம், ஏர் இந்தியாவில் வரவங்களுக்கு வெறும் காப்பி கொடுக்குற வேலை. மாசம் என்னமோ 50,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்கிற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் எங்கிட்ட இல்லையே. அப்படின்னா என்னதான் தம்பி அதிகமா படிப்பு எதிர்பார்க்கறாங்க? 10ஆம் கிளாஸ் கட்டாயமா ஃபெயில் ஆகுமா? மொத்தத்துல நம்ம நாட்டுல படிப்புக்கும் மரியாதை இல்ல, படிச்சவனுக்கும் மரியாதை இல்ல. வருத்தப்படாதீங்க. இன்னைக்கு நல்ல நாள். ஒரு தமிழ் ஆசிரியர் நல்ல மனசோட சொல்றேன், வர தீபாவளிக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும். சும்மாலே தீபாவளி பட்டாசு சத்தம் இருக்கு. என்னன்னு இப்படி கேட்டுக்கிட்ட? அதுலதான் நம்ம புள்ள ஓ சி குருப்பியோ நமகன்னு முதல்ல எழுதணும். ஏன் தரையில என்ன பார்த்தாரா? அதான சாயம். இதென்ன சாதாரண மண்ணா? தாமிரபரணி ஆத்து மண்ணுல கடையில் பரமசிவம் நாடாக்கிட்ட சொல்லி இந்த மண்ணுல நான் லக்கேஜா அனுப்பி வைக்க சொன்னேன். அவங்களும் அனுப்பி வச்சாங்களே. ரயில்வே புக்கிங் கிளப்னு சொன்னாங்களாமே. ரயில்வே ஹிஸ்டரியிலேயே மணல லக்கேஜா அனுப்புறது இதே முதல்னு. இதென்ன சாதாரண மண்ணா? தாமிரபரணி ஆத்து மண்ணுல பாரதியார் எந்த மண்ணில் எழுதினாங்க? இந்த மண்ணத்தே எழுதினாங்க. ஆனா பாபுசி எந்த மண்ணில் எழுதினாங்க? இந்த மண்ணத்தே எழுதினாங்க. அட கோமதி எந்த மண்ணில் எழுதினாங்க? இந்த மண்ணத்தே எழுதினாங்க. அது யாருங்க கோமதி? நானே கோமதி. இத நிக்காதே, அவன் என் தம்பி. அது நிக்காதே, அவங்க என் அப்பா. நாங்க எல்லாரும் திருநெல்வேலி கடையம். ஆனா எங்க அம்மா மட்டும் கோயம்புத்தூர். ஆனா அம்மா நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. என் பேர் மனோன்மணி. சரி, பக்கத்துல உள்ள இந்து உயர்நிலை பள்ளியில தமிழ் ஆசிரியர். நம்ம கலாச்சாரத்துல விஜயதசமி அன்னைக்கு முதல்ல குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதான் தெரியுமே, அக்ஷராபியாசம் சொல்லுவாங்க. அதானே? அதேதான். தமிழ்ல எழுத்து அறிவித்தல் ஆரம்ப விழான்னு சொல்லும். நம்ம நாகரிக வளர்ச்சியிலமா இந்த பண்பாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டே வருது. சரி, எங்க பள்ளியில இதெல்லாம் விட்டு போகாம மறுபடியும் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த ஆண்டு வீடுதோறும் விஜயதசமி அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். புரியுது. இந்த தினமலர் பத்திரிக்கைக்காரங்க செய்யறாங்களே அந்த மாதிரி தானே? அதே மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசம். பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது எங்க பள்ளிக்கூடத்துல வந்து அவங்க குழந்தைங்க இன்னைக்கு படிக்க ஆரம்பிக்கணும்னு பேர் பதிஞ்சு வச்சாங்கன்னா என்ன மாதிரி ஆசிரியர்களை வீட்டுக்கே அனுப்பி இந்த சமூகத்தை மங்களகரமா தொடங்கி வைக்கிறோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆனா அம்மா நீங்க எங்க இங்கிட்டு வந்திருக்கீங்க? இந்த வீட்டுல இருந்து மணின்னு ஒருத்தர் நேற்றுக்கு எங்க பள்ளிக்கூடத்துல வந்து பேர் பதிஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு. அதுக்குதான் என்ன அனுப்பி வச்சிருக்கேன். அது ஒண்ணும் இல்ல, உங்களை கூட்டி எடுத்துக்காக அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க. ஆனா பாருங்க, நீங்க இங்கிட்ட வந்துட்டீங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப வந்துருவாங்க. நீங்க உட்காருங்க. அமருங்க அமருங்க. எடுத்து வச்சாங்க. இங்க எடுத்து வச்சாங்க. சரி சரி. மனோன்மணி. ஓ, உங்களை தேடிட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன். இங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு சொந்தமாக தஞ்சாவூர் கணபதி கேட்கறாராம். என் பேரு சங்கர சுப்பிரமணி. வேடுக்கப்பட்டவங்க மணின்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப வேலைக்கப்பட்டவங்க மகா
தெரியுங்களா? இல்லையே, யார் சார் அது? அவர் பண்ண தான தர்மம்லாம் இந்த உலகத்துல யாருக்குமே தெரியலீங்க. ஒண்ணுமே பப்ளிசிட்டி பண்ணிக்காதே போயிட்டாரு. அன்னதான சுப்புரத்தனம் தான் எங்க அப்பா. ஓ, அவர் யார் யாருக்கெல்லாம் அன்னதானம் செஞ்சிருக்காரு? அவங்க பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு பண்ணிருக்காங்க. ஆனா அசல் என்னங்க அசல்? கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க குடும்பத்தை கூட கை நடிக்க விட மாட்டாங்க. அவங்க கஞ்சம் இவங்கெல்லாம் அன்னதானமா சுப்புரத்தனமா மணிரத்னமா சுத்தம். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் வேலை இல்லைங்க, சொந்தமா பிசினஸ், வெள்ளமண்டி பிசினஸ் டவுன்ல வச்சிருக்கேன். சூப்பர் குவாலிட்டிங்க, ஹோல்சேல் ரீட்டைல் எல்லாம் ரொம்ப நல்ல விலைங்க. 1 கிலோ வெல்லம் 70 ரூபாய் 80 காசு எங்க கடையில. வியாபாரம் பண்றீங்கன்னா நிறைய படிச்சிருப்பீங்களோ? ஆமா ஆமா, ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க. அவங்க என்ன படிச்சாங்கன்னு அவங்க கிட்டயே கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்களேன். ஐயா, நீங்க என்ன அது படிச்சிருக்கீங்க? ஸ்டடிட் அப் டு +2ங்க. அதுன்னா பெயிலுன்னு அர்த்தம், வேற என்ன? மேல படிக்கணும்னு நீங்க ஆசைப்படவே இல்லையா? இவங்களால +2 தாண்ட முடியலையா? என்கிட்ட இருந்து வேற படிக்க. நீங்க தாய் நான் பிஏ. ஆமா, பிஏ தமிழ் மீடியம். அவங்க கேட்டாங்களா? தமிழ் வாத்தியார் சொன்னா சந்தோஷப்படுவார்ல. அது இருக்கட்டும். இந்த கல்வியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? +2 வரைக்கும் கவர்மெண்ட்ல ஃப்ரீயா எஜுகேஷன் கொடுக்குறான். அப்புறம் காசு செலவழிக்கிறதுக்கு இங்க எல்கேஜி. அப்பன்னா இதெல்லாம் வேண்டாம்னு அது சொல்லிருக்கீங்க. இது +2வே தாண்டல, இது பொண்ணியை தாண்ட விட முடியாது, பையனையும் தாண்ட விடாது, இது என்ன பெரிய பேஜாரு அப்படின்னு சொல்லி என்னை இடிச்சு காட்டுவா. அதனால அவ இஷ்டத்துக்கு விட்டுட்டேன். அப்படி இல்லைங்க. எங்க அப்பா இருக்காரு, எங்க அப்பா என் பிள்ளையே நான் 11 குவாலிஃபிகேஷன் வரைக்கும் படிக்க வச்சிருக்கேன். அதனால என் பேர கூட படிப்பிச்சாங்க, நான் தான் ஏத்துக்கிடுவேன் அப்படின்னு கண்டிஷனா சொல்லிட்டாங்க. தட் இஸ் திருநெல்வேலி தாமிரபரணி தாரா. இந்த ஸ்டடி அப் டு +2 வெள்ளமடிக்கு செலவு மிச்சம். உடனே ஓகே சொல்லிட்டு விட்டாங்க. தட் இஸ் தஞ்சாவூர் காவேரி கஞ்சா. அஞ்சலி லேட்டா நாளை ஏ முத்து, மீனாட்சி அழைச்சிட்டு ஏமா பிள்ளைங்க மீனாட்சி பொன் குழந்தை பேரெல்லாம் இருக்கு. அது ஒண்ணு இல்லைங்க அம்மா. எங்க ஊரு திருநெல்வேலி வந்துட்டு அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு கூப்பிட்டு பழக்கம். அது எங்க மண்ணின் மனம். அவன் மண்ணின் மனமோ. ஏய், ஏன் இந்த ஃபங்க்ஷனை மட்டும் இவ்வளோ விமர்சையா பண்றீங்களா? அது எங்க கேக்கிய அது ஒரு பெரிய கதை. இதை இருக்காங்க இவங்களோட அப்பாரு இவங்க +2 தாண்டினாத்தான் எங்க 2 பேருக்கும் கல்யாணம்னு கண்டிஷனா சொல்லிவிட்டாங்க. ஆனா பாருங்க, இந்த மனுஷனும் +2 தாண்டற மாதிரியே தெரியல. ஆனா நான் பிஏ பாஸ் பண்ணிட்டேங்க. அப்புறம் எங்க அப்பா பார்த்தாங்க, இவங்களை இப்படியே விட்டா நேரா 60ஆம் கல்யாணத்துல தான் போய் நிப்பாங்கன்னு சட்டு போட்டு எங்க கல்யாணத்தை பண்ணி விட்டாங்க. என்ன லேட்டு மேரேஜ், பிள்ளையும் லேட்டு. ஆனா அவங்க பிள்ளையாச்சே +2 நிறுத்தக்கூடாது இல்லையா? அதே இந்த பங்க்ஷனை இம்புட்டு விமர்சையா பண்றோம். இது என்ன பண்றோம்? பங்க்ஷன் பங்க்ஷன். இது நீ பிஏ வேற. கூப்பிடாமல. சீக்கிரம் வாயா போ. அரேக்கா வாங்கி ரெடி பண்ணாமா? நான் வேற வெயிட் பண்ணோம். உட்கார். ஏலே, புள்ளைய மடியில உட்கார வச்சுக்கிட்டே உட்கார. தாய் மடியில உட்கார வேணாக்கா. ஏலே, தாய் மாமா மடியில உட்கார வச்சு எழுதுறதால சாங்கியா. இந்த அதிர்ஷ்டக்கிட்ட மடியில உட்கார வேணாக்கா, புடிச்சுக்கோக்கா. ஏலே அப்படி சொல்ற? இத பாருங்க, உனக்கு என்ன குறைச்ச? இந்த லட்சுமி கடாட்சங்கிறது யாருக்கு வேணாலும் வரல. இத நிக்காரே ஸ்டடி அப் டு +2 வெள்ளமணி இவங்களுக்கு கூட வரும். ஆனா இந்த சரஸ்வதி கடாட்சங்கிறது நம்மள வாழ திருநெல்வேலிக்கு தானே வரும். தம்பி படிச்சிருக்கான பிஏ எம்ஏ எம்எஸ்சி எம்எட். இந்த சர்டிஃபிகேட்லாம் பழைய பேப்பர் கடையில் கூட 10 பைசா கொடுப்போம்னா நான் 1 கிலோ வெல்லம் கொடுத்தா 70 ரூபாய் 80 காசு போதுமே உங்க வெள்ளமணி புராணம். முதல்ல இந்த பக்ஸல கணக்கோ வாங்க. பாலும் தெளிதேனும் பாவும் பருப்பும் இவை நானும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்சே துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. சரஸ்வதி நமஸ்துभ्यं வரதே காமரூபிணி வித்யாவாரம் கரிஷ்யாமி சித்தி பவது
mummy. At last, give chocolate to your daddy. அட்லாஸ்ட் ஏதோ ஃப்ளோல குடுக்க சொல்லி சொல்லிட்டு வேண்டாம் குடுங்க. படி. ரொம்ப அழகான குடும்பம் தான். ஆமாங்க ஆமாங்க. நம்மெல்லாம் அந்த காலத்துல படிச்சவங்க. இப்போ படிப்பு நிறைய மாறி இருக்கு. இப்போ இருக்கிற கல்வியை பத்தி நீங்க என்ன நான் நினைக்கிறீங்க? நினைக்கிறதுக்கு என்னங்கிறீங்க, தஞ்சாவூர்காரருடைய பொண்ணு திருநெல்வேலி ஆத்து மணல தரையில கொட்டி மம்மி டாடின்னு இங்கிலீஷ்ல சொல்லி உருப்பியோட மகன் சமஸ்கிருதத்தில் எழுதுறான். ஆரம்பத்திலே இவ்வளோ லாங்குவேஜ் கன்ஃபியூஷன். இல்லை இவன் படிச்சு என்ன உருப்பிட போறாளோ? This advertisement is regarding the position of accounts manager in the pay scale of. அப்பா, போயிட்டு வந்து பாரு. வாய், சீக்கிரம். அப்பா, சூப்பர் வேலைப்பா. நல்ல பே ஸ்கேல். பே 50,000. DA அலவன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தா 1,25,000 வருது. அப்பா, எப்படியான இந்த வேலை கிடைக்கணும்ப்பா. இன்னைக்கு நான் நல்லா இருக்கா? ரஞ்சானத்தை பார்த்து சொல்லேன். நமக்கு நல்ல காலம் பிறக்குச்சு. சீக்கிரம்ப்பா. நல்லா இருக்கா? சரி. அப்ப அப்ளிகேஷன் போட்டா ரைட்டு. அது சரி. இப்போ டைம் நல்லா இருக்கா? இப்ப டைம் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்றேன். இந்த ராவுதான இருக்கட்டெல்லாம் முடிஞ்சா சொல்லு. முடிஞ்சா? இப்ப நான் சைன் போட்டுறேன். கிடைக்கிறோம். இந்த மூக்கால பீரங்கியா எப்ப பார்த்தாலும் வெடிச்சுக்கிட்டே இருக்கு. நல்ல அப்பா வந்து வாச்சிருக்கேன். எனக்கு இந்த வேலை கிடைச்சா வாங்க கிட்ட பிடிக்காதுப்பா. இன்டர்வியூ வந்துருச்சு. இன்டர்வியூ வந்துருச்சு. இன்டர்வியூ வந்துருச்சு. பெரிய விஷயம். ரிட்டையர் ஆகிறவங்க வேற எங்கேயும் போகக்கூடாது. இன்டர்வியூ வந்தது முத்து பையன் இல்ல. நம்ம புள்ள மீனாட்சிய எல்கேஜி சேர்க்கறதுக்கு இன்டர்வியூ வந்துருச்சு. எல்கேஜிக்கு இன்டர்வியூ என்ன சொல்றேன்? என்ன இப்படி கேக்குறீங்க? இந்த அப்ளிகேஷனை வாங்குறதுக்கு நான் எம்புட்டு பாடுபட்டேன்னு எனக்கு இல்ல தெரியும். முத நாள் ராத்திரியே பள்ளிக்கூடத்துல போய் படுத்து கிடந்து மறுநாள் உங்க எல்லாரையும் பட்டி போட்டு வாங்கின அப்ளிகேஷன்ல இது. இதோட விலை எப்படி தெரியுமா? 1000 ரூபாய். ஐயோ, ஆனா பிளாக்ல வாங்கினா 1500 ரூபாய். அப்பச்சிப்பா தான் வாங்கிருக்கேன். ஆனா எனக்கு ஒரு ஸ்மால் கன்ஃபியூஷன். இல்ல நம்ம புள்ளைய சென்ட்ரல் போர்ட்ல படிக்க வைக்கிறதா இல்ல ஸ்டேட் போர்ட்ல படிக்க வைக்கிறதா? முதல்ல பிளாக் போர்டுல படிக்க வைங்க. எல்கேஜிக்கே சென்ட்ரல் போர்டு ஸ்டேட் போர்டா? அது இல்ல ஓய். இப்ப நம்ம புள்ளைய சென்ட்ரல் போர்ட்ல சேர்க்கணும்னு வெச்சுக்கோங்க. அவ நேரா பின்னாடி போவா. அப்புறம் ஐஐடி போவா. ஐஐடி போவா. புரிஞ்சுதா? புரியுது புரியுது. என்ன புரிஞ்சுது? எல்கேஜி இங்கேனா யூகேஜி பின்னாடி இல்ல. ஐயோ. சரி ஐஐடில வெச்சுக்கோ. அது ஸ்டடிட் அப் டு +2 வெல்ல மாட்டேங்கிறது. சரி உனக்கு புரியுற மாதிரியே சொல்லுதே கேளுங்க. அதாவது ஆரம்பத்திலேயே நாம இது எல்லாத்தையும் முடிவு பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வெச்சுக்கோங்க. பின்னாடி தகராறு வராதுல்ல? என்ன தகராறு வருது? மொத பாயிண்ட். நம்ம புள்ளைய கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்க வைக்கிறதா இல்ல ஹிந்து இன்ஸ்டிடியூஷன்ல படிக்க வைக்கிறதா? எதுல படிக்க வச்சே என்ன கோபதி? அடி படிச்சுனா ஓ ஜீசஸ்னா ஓ ராமானா, அடி அடிதான் வலி வலிதான் ரத்த ரத்தம் தான். அது இல்ல ஓய். எங்க அதாவது எங்க ஊர் திருநெல்வேலி பக்கத்து சென்ட் சேவியர், இங்க திருச்சி பக்கத்து சென்ட் ஜோசப். இதெல்லாம் தலைமுறையா சூப்பரான பள்ளிக்கூடம். அதுல நம்ம புள்ள அதாவது நம்ம புள்ள இந்த மாதிரி பாதர் ஸ்கூல்ல படிக்க வச்சோன்னு வெச்சுக்கோங்க. நம்ம புள்ளையோட ஃபியூச்சர் நல்லா இருக்குங்க. என்ன ஸ்கூல் அது? பாதர் பள்ளிக்கூடம். பாதர்? ஆமா பாதர் ஸ்கூல். தலையில இருந்து கால் வரைக்கும் நீளமா வெள்ளை கலர்ல அங்கி மாட்டிட்டு இருப்பாங்க பாதர். பாதர் ஃபாதர். பாதர். பாதர். எங்க ஊர்
ஐ டோன்ட் பாதர். இப்ப நம்ம புள்ளைய இந்து இன்ஸ்டிடியூஷன்ல படிக்க வச்சோம்னு வச்சுக்கோ, நம்ம புள்ள நல்ல பாட்டெல்லாம் பாடுவான், ஸ்லோகமெல்லாம் நல்லா சொல்லுவான். ஐயோ, எல்கேஜிக்கு இவ்வளவு பெரிய ஆராய்ச்சியா? ஆமா, பவுண்டேஷன் நல்லா போட வேணாமா? பவுண்டேஷன் அதே அஸ்திவாரம். அஸ்திவாரம் பவுண்டேஷன். இப்போ 3 பள்ளிக்கூடத்துல இருந்து நமக்கு இன்டர்வியூ அனுப்பிச்சிருக்காங்க. முதல்ல நாம இந்த சபாபதி வித்யாலயாவுக்கு போயிட்டு வருவோம். நாம போகணுமா? குழந்தைக்கு தானே அட்மிஷன், அதுக்கு தானே இன்டர்வியூ, அதுதானே போகணும். ஆள் சொன்னா புள்ளைக்கு இன்டர்வியூன்னு, அவங்க பெத்தவங்க நமக்கு இன்டர்வியூ. ஐயோ, நம்மள என்ன கேட்பாங்க? அதாவது புள்ளைய பெத்தவங்க கிராஜுவேட்டா இருக்கணும், அப்பதான் அவங்க இந்த அட்மிஷனை பத்தியே பேசுவாங்க. அப்ப படிக்காதவங்க இந்த குழந்தைய படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த உலகத்துல படிக்க வைக்க முடியாதுங்க. நீ நினைச்சா முடியாது, ஆனா நான் நினைச்சா முடியும். ஓய், இங்கிட்டு வாங்க. அங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்க உங்களை பார்த்து வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? உலகத்துக்கே தெரியுமே, ஸ்டடி அப் டு +2. ஸ்டடி அப் டு +2 வெள்ள மண்டி. இந்த பாருங்க, நீங்க படிக்கல, அதனால அதை சொல்ல வேண்டாம். மை வைஃப் இஸ் கிராஜுவேட் அப்படி சொல்லிட்டு போங்க. அதாவது பிஏ தமிழ் மீடியம். தமிழ் மீடியம் வேண்டாம், பிஏ மட்டும் சொன்னா போதும். ஒரு பிஏ. ஆ. சரி. பிறகு அவங்க உங்க பார்த்து வாட் இஸ் யுவர் நேட்டிவ் பிளேஸ் அப்படி கேட்பாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? அடுத்த கிரேட் கணபதி அங்கரகாரம் தஞ்சாவூர். the great கணபதி அக்ரஹாரம் தஞ்சாவூர் இப்படி சொன்னீங்கன்னா இவங்க படிக்காதவங்க கண்ட்ரி பீப்புள் நினைச்சிட்டு இவங்க அட்மிஷனே கொடுக்க மாட்டாங்க. திருநெல்வேலி கடை என்ன பெரிய நியூ ஜெர்சியா? சரியா, ரெண்டு வேணாம், பேசாம மெட்ராஸ் சொல்லிவிடுவோம். சரி, ஓகே, சென்னை. நோ சென்னை, இங்கிலீஷ் மெட்ராஸ். ஓ, சென்னைங்கிறது தமிழா? அப்ப என்ன நீங்க பண்ணுறீங்க? முதல்ல நம்ம பிள்ளைக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறீங்க. பாஸ்போர்ட்? பஸ் பாஸ் எடுக்கிற வயசே அதுல பாஸ்போர்ட் எடுக்கிறீ? அவன் சாதாரண பள்ளிக்கூடத்துல படிக்க போறா. ஆ. அவன் படிக்கிற பள்ளிக்கூடத்துல இந்த எஸ்கஸ் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. அதாவது இந்த மகாபலிபுரம், கொடைக்கானல், அதாவது குணாக்கேவ், அப்புறம் குன்னூர், இங்கிட்டெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க. பின்லாந்து, ஐஸ்லாந்து, தாய்லாந்து, தந்தைலாந்து, இந்த மாதிரி பாரிக்கா கூட்டிட்டு போவாங்க. இது பாரின்னா? பாரி, அதே அயல்நாடு. ஓ, ஊர்ல பாரின்னா என்ன? அதனால நம்ம பிள்ளைக்கு நாம முதல்ல ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும், அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்றீங்க. சரி, பாஸ்போர்ட் எடுக்கணும். பிறகு நான் இந்த பியூட்டி பார்லர்லாம் போகணும். பியூட்டி பார்லர் எடுக்கிறீ? என்ன இது இம்புட்டு அதிர்ச்சி ஆகுறியே? இந்த மாதிரி தலையை சீவிக்கிட்டு சீலையை கட்டிக்கிட்டு போனா அவங்க நமக்கு அட்மிஷன் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இங்கன அங்கன தலைமுடிய லைட்டா வெட்டிக்கிட்டு அது ஸ்டைலா சுடிதார மாட்டிக்கிட்டு ஐ கிட்ஸ மாட்டிக்கிட்டு லவ் டன் நோ சிங்கி அப்புறம் வேற என்ன கேட்பாங்க? அம்மா கிட்ட பணம் தே. பணமா? அதான் இப்பெல்லாம் பிசினஸ்னா பெரிய பிசினஸ் ஸ்கூல் நடத்துறதா. அட போடா, என் வெள்ள மண்டியை விடவா? பெரிய வெள்ளமண்டி இந்த டாடா பிர்லாவே ஸ்கூல் பிசினஸ் முன்னாடி ஒண்ணு தெரியுமா? போடா, என் வெள்ள மண்டிக்கு முதல் வெள்ளம் போடுறேன். ஸ்கூலுக்கு என்ன போடுறாங்க? உங்களை மாதிரி அப்பாவி பேரண்ட்ஸும் இதை மாதிரி ஒன்றும் தெரியாத குழந்தைங்க தான். இவங்க விட்டா ரவுண்ட் ரவுண்ட் வெள்ள வெள்ளம் சொல்லிட்டே இருப்பாங்க. நீ கிளம்பல, புள்ளைய கூட்டிட்டு போ. என்ன மம்மி, சாதாரண எல்கேஜி இப்படி கலாட்டம் பண்ற? இத பாருங்க, அது சில்ட்ரன் ஸ்கூலா இருந்தாலும் சரி இல்ல சிவன் ஸ்கூலா இருந்தாலும் சரி 10,000 ரூபாய் டெபாசிட் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். அப்புறம் இந்த பில்டிங் பண்டு, அப்புறம் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் இம்புட்டிதையும் சேர்த்தா ஒரு 70,800 ரூபாய் வந்துடாது? எவ்வளோ? 70,800 ரூபாய். 70,800 ரூபாயா? ஒரு எல்கேஜி இஸ் ஈக்குவல் டு 1000 கேஜி வெள்ளமா? காசு. குட் மார்னிங்.
டாக்டர் நந்தகோபால் தான் பேசுறேன். என்னது பேஷண்ட் சந்தானத்துக்கு ஆபரேஷன் அட்மிஷன் கேட்கிறீங்களா? கொஞ்சம் இருக்கும், டோஸ்ட் போட்டு பார்த்துட்டு சொல்றேன். அதே இருக்கும். இன்னைக்கு அட்மிஷனே பண்ணிடுங்க. நாளைக்கு என்ன பண்ணணும்னு நாளைக்கு டோஸ்ட் போட்டு பார்த்துட்டு அதே. ஓகே ரைட். தேங்க்யூ. சுதா, கோயிலுக்கு தானே போயிட்டு வந்தாய்? ஏன் முகம்லாம் ரொம்ப வாடி இருக்கு? அன்னதானம் பண்ணியாச்சு. மதர் டெரேசா ஃபவுண்டேஷனுக்கு டொனேஷனும் அனுப்பியாச்சு. ஆனா எந்த பகவான் நமக்கு ஒரு குழந்தை கொடுக்கலையே. சுதா, என்ன கேட்கலன்னு தப்பா எடுத்துக்காதேங்கோ. தினம் கர்த்தால எழுந்திருந்த உடனே நீங்க பகவான் கிட்ட என்ன பிரார்த்திக்கிற? ஏய், இன்னைக்கு நாள் நல்லா போகணும், என்னோட ப்ரொஃபஷன் நல்லா போகணும்னு தான் வேண்டிப்பேன். ஓஹோ, அப்போ உங்க டாக்டர் ப்ரொஃபஷன் நல்லபடியா நடக்கணும்னா உலகத்துல எல்லாரும் நோய் நொடியோட அவஸ்தைப்படணும். அதானே கரெக்ட். யாராவது ஏதாவது ஒரு ஷூ கேடு ஷீனமா வந்தாலும் வச்சுக்கோ, இந்த பிளட் டெஸ்ட், இந்த ஸ்கேன், அந்த ஸ்கேன் எல்லாத்தையும் எடுக்க சொல்லிட்டு குரோசின், மெட்டாசின், அனாசின் ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சிருவேன். அதாவது ஒரு சின்ன கொடுத்து இன்னொரு சின்ன வாங்கிக்கிறார், அப்படித்தானே? அதனாலதான் கை நிறைய காசு கொடுத்த பகவான் நமக்கு மனசு நிறைய குழந்தை இல்லைங்கிற ஏக்கத்தையும் கொடுத்துட்டார். சுதா, இந்த லோகத்துல குழந்தை இல்லாத தம்பதிகள் நிறைய பேர் இருக்காமா, நாம மட்டும் இல்லமா? ஆனா நிறைய பேர் குழந்தைகளோடையும் இருக்கா இல்லையா? அவள மாதிரி நம்மனே இல்லைங்கிற ஏக்கம் எனக்கு இருக்கிறதுல தப்பு இல்லையே. சுதா, நீ தொழுறிய முருகப்பெருமான், அவருக்கு 2 பொண்டாட்டி, குழந்தை கூட இல்லை தெரியுமா? ஒரே பொண்டாட்டின்னு வாழற ராமனுக்கு லவன் குஷன்னு 2 குழந்தைகள். அது உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ? இல்ல யசோதா, இதெல்லாம் லோகத்துல ரொம்ப சகஜம்னு சொல்ல வர. ஜென்ஸ் உங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் சகஜமா இருக்கலாம். ஆனா லேடிஸ், எங்களுக்கு தான் வெளியில போற போதெல்லாம் 4 பேர் கேட்கிற போது இந்த விஷயம் சங்கடமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. என்ன என்ன எனக்கு ஒரு யோசனை தோணுது, கேட்டா புரிஞ்சுக்க மாட்டேன். சொல்லுமா? நம்ம ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போய் ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாமா? என்ன யசோதா பேசுற? அநாத ஆசிரமத்துல போய் குழந்தை எடுக்கிறதுலாம் ஒரு பெரிய ப்ராசஸ் ஆகும். அதுக்கு எக்கச்சக்கமா சமயம் எடுக்கும், டைம் எடுக்கும். போங்க, எனக்கு என்னமோ நமக்கு இப்போதான் நல்ல டைம் வந்திருக்குன்னு தோணுது. அப்படின்னு நான் சொல்றேன். ஆமா. அப்ப டோஸ் போட்டு பார்த்துக்கலாம். போடுங்கோ போடுங்கோ. அந்த ஆட்ல சபாபதி வித்யா இல்லையா இல்லையான்னு ஆயிப்போச்சு. அந்த ஆட்லயே ஒரு வழியா ஆச்சுன்னு சொல்லு. ஃபீஸ் கேட்ட ஸ்கூல்ல பார்த்துருக்க, சொத்தையே கேட்ட ஸ்கூல்ல நீதான். சரி, அதை விடுங்க. நாங்க 3 பள்ளிக்கூடத்துக்கு போனோம் இல்லையா? இந்த பள்ளிக்கூடத்துல தான் நம்ம பிள்ளைய சேர்த்திருக்கோம். அதுக்கு ஃபீஸ கட்டியாச்சு. ஃபீஸோட ரெசிப்ட் இந்தாங்க. ஃபீஸை கட்டிட்டியா? பெரிய ஆள்வாப்பா, டென்ஷனே. நில்லு 70,000 ரூபாய் ஆகும்னா ஓகே. 1,40,000 ரூபாய் ரெசிப்ட் கொடுக்குறேன். பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்க்க
தெரியாதுன்னு வச்சிருக்கியா? 70க்கு முன்ன 69, 70க்கு பின்ன 71, லட்சத்து 40க்கு 70க்கு டபுள். சரி விடுங்க, நம்ம பிள்ளைய தானே பள்ளிக்கூடத்துக்கு அது சரி. சேர்க்கணும். நம்ம பிள்ளைக்கு தானே செலவு பண்ணிருக்கோம். விடுங்க. சரி. ஓய், ஆ, நாம ஒரு பிரிட்ஜ் வாங்குவோமா? பிரிட்ஜ் வாங்க முடியாது. ஐஸ் போட்டி, ஐஸ் போட்டி. பிரிட்ஜா? இப்ப 20,000 ரூபாய் பணம் கொடுத்தா புதுசா ஒரு பிரிட்ஜ் கொடுக்குறானா? நம்ம வீட்டுல எதுக்குதான் பிரிட்ஜ் இருக்கு, அப்ப புது பிரிட்ஜ் வேற எதுக்கு? அந்த பிரிட்ஜ் வேண்டாம், அதை ஓரம் போடணும். இப்ப புதுசா நாம ஒரு பிரிட்ஜ வாங்கணும்னா நம்ம புள்ள மீனாட்சி பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போற மாதிரி வைல்ட் கிராஃப்ட் ஸ்கூல் பேக் ஃப்ரீயா கொடுக்குறானா? சுசித்ரா கிட்ட சொல்லி யூனிவர்சிட்டியில பிளாட் வாங்கினா வைல்ட் கிராஃப்ட் கொடுக்குறான்னு சொல்றாங்க. பாருங்க. ஏய் போ. ஏய் வாங்கி என்ன? என்னது இது? கிரிக்கெட் பேட். அட எனக்கு தெரியாதா? தெரியுது, நான் பார்த்துட்டு இருக்கேன்ல. இது என்னது? நம்ம புள்ள மீனாட்சி கிட்டே. அவளுக்கு எதுக்கு பேட்? அவளோட எதிர்காலம் நம்ம கையில இருக்கு. நாளைக்கே அவ ஸ்மிருதி மந்தானா வாங்குறா, மித்தாலி ராஜாங்க. அதனால கிரிக்கெட் கிளப்ல 5000 ரூபாய் பணத்தை கட்டிவிட்டு வந்துட்டேல. இது மாசத்துக்கா? ஆமா, மாசம். ஐயோ, அப்புறம் என்ன? டென்னிஸ், பேட்மிண்டன் ரெண்டும் வாங்கிருக்கேன். அவளோட எதிர்காலம் நம்ம கையில இருக்கு. நாளைக்கே நம்ம புள்ள சானியா மிர்சா வாங்கலாம், பிவி சிந்து வாங்கலாம். அதுக்கான மாசம் 5000 ரூபாயா? ஐயோ நீங்க வேற. அவங்க இந்த மாசம் பணம் வாங்க மாட்டாங்களாம், வருஷத்துக்கு தான் பணம் வாங்குவாங்க. அதனால வருஷத்துக்கு 25,000 ரூபாய் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டிவிட்டல. அது என்ன கிரிப்ஷன்? டாக்டர் எழுதுவாங்க. ஐயோ, ஸ்டடி டாக்டர் +2 வெள்ளவடி டாக்டர் எழுதி கொடுக்கறாங்களே, அதுக்கு பேரு பிரிஸ்கிரிப்ஷன், இதுக்கு பேரு சப்ஸ்கிரிப்ஷன். கிரிப்ஷன்ல இவ்வளோ இருக்கா? நமக்கு ஆமா, இது என்ன இது? விஸ்வநாதன் மெமரி பிளஸ் அத சாப்பிட்டு விட்டுட்டா அவங்கள அம்புட்டு சூப்பரா விளையாண்டாங்க. அதே நம்ம பிள்ளைக்கு இருக்கட்டும்னு 4 டப்பாவை வாங்கி பேக்ல போட்டு வந்துட்டேன். ஐயோ, அது என்ன பேக் என்ன? ஸ்கூல் பேக். ஸ்கூல் பேக்னா அதெல்லாம் இருக்கிறத பார்த்தா ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களுக்கும் நீயே வாங்கிட்டியா? நம்ம புள்ள மீனாட்சிக்கு மட்டும் அம்புட்டு வாங்கிட்டேன். அவ்வளவா? ஆமா, 10 நோட் புக்ஸ், 8 புக்ஸ். 10 நோட் புக், 8 புக்ஸா? ஆமா, சயின்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ், பிரெஞ்சு. பெட்டியோட குடும்பம். பிரெஞ்சுல பிரியாணி, அதுக்கு தான் குருமா கொடுப்பாங்க. இது பிரெஞ்சு லாங்குவேஜ். ஓ, பிரெஞ்சா? சரி, உன் பொண்ணு பிரெஞ்சு படிக்க ரெடி பண்ண போறா? ஐயோ, ஸ்டடி டாக்டர் +2 வெள்ளமண்டி. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதாவது இப்ப தமிழ்ல படிச்சா யாரும் 100க்கு 100 மார்க் போட மாட்டாங்களாம். பிரெஞ்சு படிச்சா 100க்கு 100 மார்க் போடுவாங்களா? 100க்கு 100 மார்க் வாங்குறதுக்கு அப்ப கூட பிரெஞ்சு படிப்பா, தமிழ் படிக்க மாட்டா, அவ்வளவுதானே? ஆமா. பார், உலகம் முழுக்க தமிழ் எடுத்துட்டு போக நரேந்திர மோடி கிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றேன். தெரியுதா? அவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணனா கூட உனக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கும். நீங்க தான் ஹிந்தி தெரியாது போட குரூப் சேர்ந்தவங்களாச்சு. உன் பொண்ணுக்கு இனிமேல் டான்ஸ் பாட்டு தான் பாக்கிங்க. ஏங்க ஏன் குரு நான் இருக்கேன்ல. நீ குருவா? பத்மா சுப்பிரமணியம் கிட்ட தெரியாது. பாம்பே ஜெயஸ்ரீ கிட்ட பாட்டு வச்சுக்கிறேன். அதனால எனக்கு தெரிஞ்ச அம்புட்டியும் என் பிள்ளைக்கு கேட்டியை பாஸ் பண்ணி விட மாட்டேன். கேட்டி பாஸ் பண்ணு. அதே நாலேஜ் டிரான்ஸ்ஃபர். என் பிள்ளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விஜய் டிவில சூப்பர் சிங்கர் சேனல் வருதே, அதுல நம்ம பிள்ளைய பாட விட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் வீட்டை கட்டி விட மாட்டேன். ஓ, என்ன இவ்வளவு டப்பா கொண்டு இருக்க? ஏய், பிள்ளைக்கு சூவு. ஏன் அது இருக்கிறது 2 கால் தான் இவ்வளவு 2 காலத்தை. ஆனா அவ எங்கிட்ட வெளியே போறா. வெளியில போறதுக்கு
அதான் யூனிஃபார்ம் எல்லாம் கலர் கலரா பாக்குறீங்க? எல்கேஜிக்கு சொத்தையே அடிச்சுட்டேன், யூகேஜிக்கு என்ன பண்ண முடியும்? அது உங்க வெள்ளை மண்ணு இருக்குல்ல, அதை வித்து விட மாட்டேன். என்ன தெரியாத ஸ்போர்ட்ஸ்மேன் யாருமே இருக்க முடியாது. பட் உங்க பேர் என்னன்னு சொல்லி? என் பேர் மாணிக்கம். மார்க்கர் மாணிக்கம். ஆல் இந்தியா லெவல்ல மார்க்கர் மாணிக்கம்னா எல்லா பிளேயருக்கும் தெரியும். இந்த நாள் தண்டிருக்கிற ஆரம்பிச்சு இந்த நாள் தோனி வரைக்கும் நான் தான் கோச்சு. இந்த சானியா மிர்சா, பிவி சிந்து அவங்களுக்குலாம் கூட நான் தான் கோச்சு. இவ்வளவு ஏன் சார் இந்த பிடி உஷா, ஷைனி வில்சன் அவளுக்கெல்லாம் ஓட சொல்லி கொடுத்ததே நான் தான். வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்லாம் இருக்காங்க, இந்த பிரைன் லாரா, அவளுக்கெல்லாம் என்னை பார்த்தா பேச மாட்டாங்க. ஒரே டான்ஸ் ஒரே பாட்டு தான். இப்படியே என்னை பத்தி நிறைய சொல்லினேன். எப்போலாம் சார்? சரி, இந்த விஸ்வநாத ஆண்டு அவரை பத்தி சொல்லவே இல்லையா? அவர் ஆண்ட போய் என்னை பத்தி கேட்டுப்பாரு சார். He will tell about me. அவருக்கு இப்பதான் இந்த மெமரி பிளஸ் அதெல்லாம் தான். இதுக்கு முன்னாடி நான் தான் அவருக்கு ரொம்ப பெரிய மைனஸா? சார் எனக்கு 14 லாங்குவேஜஸ் அண்ட் 18 கேம்ஸ் தெரியும் சார். ஓ, உங்க பொண்ணுக்கு நான் ட்ரைனரா கட்டது நீங்க பண்ண புண்ணியம் சார். புண்ணியம் தான். நான் புண்ணியமே பண்ணிருக்க மாட்டேன். எவ்வளோ? 10,000 rupees per month பிளஸ் பர்ஸ் சார். பர்ஸ்னா அந்த சாக்லேட்டா? 3 வேளை சோறு. 4 வேளை சோறு போட்டு 20,000 ரூபாய் கொடுக்குறேன் அவனுக்கு. இது 4 வேளை சோறு போட்டு 20,000 ரூபாயா? சார் சார், யூ ஆர் கிரேட் சார். யூ ஆர் கிரேட் சார். யூ ஆர் தி பெஸ்ட் சார். ஆமா, நீங்க என்ன சார் வேலை செய்றீங்க? நான் வேலை பண்ணல, வெல்லம் பண்றேன். ஆமா, டவுன்ல வெல்லம் மண்டி பிசினஸ். ஓ, இந்த பிளட்டா? பிளட் இல்லையா, வெல்லம். அது இல்லையா, வெல்லம் பருப்பு சக்கரை. ஓ, இந்த ப்ரௌன் சுகரா? வெள்ளையா, ரவுண்ட் ரவுண்டா இருக்குயா வெள்ளையா? ரவுண்ட் ரவுண்ட் சொல்லிட்டே இருப்பாங்க. மார்க்கர் சார், நீங்க எங்க புள்ள மீனாட்சிக்கு ப்ரோகிராம் என்னன்னு சொல்லவே இல்லையே. சொல்லிருக்கேன். சொல்லுங்க. மார்னிங் 6 to 7 running like PT Usha and Shiny Wilson, and 7 to 8 cricket, bowling, batting, fielding, misfielding, everything. கூட நீங்க சொல்லுங்க. ஓ, நீங்க தான் நம்ம CSK க்கு ட்ரெய்னரா? அப்புறம் நீங்க கணக்கு சொல்லி கொடுங்க சார். சும்மா பிரமாதமா மண்டல ஏறும். Who knows? She'll become like a Samudra Devi or Ramanyo. அவங்களும் உங்க ட்ரைனிங் இல்லையா? அது வேற டிபார்ட்மெண்ட் சார். School going sir, and school coming sir, and eating sir, and sleeping sir. Then after coming back from school 4 to 5 tennis like சானியா மிர்சா. very good, and badminton like பிவி சிந்து. super. அப்புறம் அதுக்கப்புறம் 7 to 8 விஸ்வநாதன் அந்த மாதிரி செஸ். of course with the memory plus. 4 டப்பா வாங்கி போட்டுட்டு வந்திருக்கேன்ல. very good, very good, very good. அடியாத்தி. எம்பட்டு ப்ரோகிராம் சொன்னாங்க பாருங்க. என்ன பெரிய ப்ரோகிராம் சொல்றாரு. அப்புறம் வேற எதுவும் சொல்லவே இல்லையா சார்? அதுக்கப்புறம் நீங்க வந்து நான் உடனே வீட்டில் உட்கார வச்சு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்டெல் இன்சைடு, இன்டெல் அவுட் சைடு, அப்புறம் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இதெல்லாம் சொல்லி கொடுங்க சார். நீங்க
அதுக்கப்புறம் ஆஃப்டர் 9 o'clock ஆஃப்டர் 9 குழந்தை தூங்கிடும். நோ, நான் தூங்கி எஸ்காவே நம்ம புள்ள மீனாட்சிக்கு இவ அம்புட்டு ப்ரோகிராம் சொல்றாங்க. பெரிய ப்ரோக்ராம் தர்றான். காலையில பிடி உஷாவா, சைனி மில்ஸமா, அப்புறம் சானியா மிர்சாவா, அப்புறம் கிரிக்கெட் பிளேயரா, அதுக்கப்புறம் கன்னியமேதி ராமானுஜமா, அதுக்கப்புறம் சகுந்தலா தேவியா, பின்னாடி வந்தா பிவி சிந்துவா, அப்புறம் விஸ்வநாதன் ஆனந்தா, எல்லாம் கரெக்டடி. எப்போ எந்த நேரத்தில் என்னுடைய ஒரிஜினல் பொண்ணு மீனாட்சியா அவ இருப்பா, அதை சொல்லுங்க. நீங்க பெரிய வேலை பண்ணினா உங்க பொண்ணு நச்சுனா வந்துட்டியா? அவளை என்கிட்ட ஒப்படைச்சிங்களா? she will go up only தான் சார். ஆமா, where is the child? புரிஞ்சு அழைக்கிறேன் மீனாட்சி. என்ன சார் குழந்தை இப்பவே பின்னால் கட்ட போகுது? காலத்துல பெரிய அரசியல்வாதி விட சார். பொண்ணு படு ஸ்மார்ட்டா இருக்கால, அப்படியே அம்மா மாதிரியா? My child, உனக்கு கிரிக்கெட்டை பத்தி என்ன தெரியும்? எல்லாம் இல்ல. கேளு. அம்பையர் 400 காட்டுவாரு. ஐயோ ஐயோ போற காட்டிட்டா. அம்பையர் 670 காட்டுவாரு. அம்பையர் லெக் பை எப்படி கட்டா காட்டுவாரு. அம்பையர் நோ பால் எப்படி காட்டுவாரு. ஐயோ நோ பால் கம்ஸ் ஃப்ரீ ஹிட்டிங் காட்டுது. ஐயோ வெள்ள மண்டின்னு சொல்லிட்டு இரும்பு மண்டி மாதிரி இந்த அடி கோபதி. பொண்ணு பெரிய பிளேயர் ஆக்க போறான்னு நினைச்சிட்டு இருக்கேன். கடைசியில அம்பையரா தான் ஆக்கணும். சாதா அம்பையரடி, தேட பெயர். தேட பெயர்னா எங்க இருக்கான்னு தேடினே நீ வந்தாவா இருக்கீங்க சார்? நேரு ஸ்டூடியத்துல இந்த பழைய ஸ்போர்ட்ஸ்மேனுக்குலாம் ஃபங்க்ஷன் கவர்மெண்ட்ல நீ தான் தமிழ்னு கெஞ்சி கேட்டுட்டாங்க. சரி எப்படி சீஃப் கெஸ்டா இருந்துட்டு அப்ப இதெல்லாம் தொங்குது. இது என்னது சார்? நேஷனல் கேம்ஸ் சார். நேஷனல் கேம்ஸ். இது காமன்வெல்த் கேம் சார். இது ஏசியன் கேம் சார். கமிங் டு திஸ் சைட் சார், this is US Open. This is French Open. This is Australian Open. This is Button Open. அம்மா இதெல்லாம் எங்க வாங்கினீங்க? இதெல்லாம் அந்தந்த நாட்டுல என் திறமை வந்துச்சு எனக்கு கொடுத்த பரிசு சார். ஓ அப்படியா? அப்போ இப்பதான் புரியுது. எல்லா நாட்டிலயும் மூர் மார்க்கெட் இருக்கு. இதெல்லாம் நேற்று சாயந்தரம் ஒரு 5-5:30 மணிக்கு உங்களை மூர் மார்க்கெட்டை பார்த்து தான் சொன்னாங்க. கிடையாது சார், இந்த நேரு ஸ்டேடியத்துல புதுசா ட்ராக் போட்டுருந்தாங்க. அப்போ இந்த ட்ராக் எல்லாம் கரெக்டா இருக்கா, நீ வந்து செக் பண்ணி பார்த்து தான் சொல்லணும் அப்படின்னு வற்புறுத்தினால அங்க பார்த்துருப்பாங்க. நான் சார் இந்த கன்றாவே கண்டால பார்த்தேன். 6 மடலையும் நேரம் பேசி 500 ரூபாய்க்கு சார் 800 ரூபாய்க்கு ஒத்த பைசா குறைக்க மாட்டேன். திருட்டு மொழி காட்டி கொடுக்குது. திருட்டு மொழிலாம் சொல்லாதீங்க சார். நான் நிஜமாவே மார்க்கர் சார். நிஜமாவே
மார்க்கர்னா என்ன பண்ணுவீங்க? அது வந்து சார், இந்த பக்கெட் இருக்குதுல்ல, அந்த பக்கெட்ல தண்ணி எடுத்து அப்படியே இந்த கிரவுண்ட் ஃபுல்லா அப்படியே வச்சுனே பெருசா ஒரு பத்திரிக்கை வச்சிருப்பாங்க, அதை எடுத்துக்குள்ள அதுக்கப்புறம் சார் ரோலர் பெருசா இருக்கும், அதை வச்சு எடுப்பாங்க சார். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கெட்ல சாக் பவுடர் இருக்கும், இதெல்லாம் அவுட்டோர். இன்டோர்ல வந்து இந்த வாட்டர் பூச்சி பெருசா இருக்கு, அதை எடுத்து மேலாம் அப்படியே வாட்டர் ஏற்கனவே பல பலன்னு இருக்கும் அந்த டேபிள் டென்னிஸ் டேபிள் ஒன்றும் விடாம பல தொடச்சிட்டு இந்த கிரிக்கெட் பேட்டு பால் அதெல்லாம் தொடச்சு மழை தொடச்சு அங்கங்க அடிக்க வச்சு அப்கீப் பண்ணும் சார். அப்கீப்? ஐயோ மார்க்கர், கையில இவ்வளவு தொழிலை வச்சு இந்த அம்மா சொல்றேன், நாளைக்கு உங்களுக்கு புது வேலை நான் கொடுக்குறேன். நீங்க சொல்லுங்க சார், சேர்த்து காத்து வாங்குறேன். நாளைக்கு காலையில 6 மணிக்கு கையில பக்கெட் எடுத்துக்கிட்டு தண்ணியை வச்சுக்கிட்டு வீட்டு வாசல்ல தெளிச்சுக்கிட்டு மொக்கமாவும் இருக்கும், அதை வச்சுக்கிட்டு அப்படியே இது அவுட்டோர். அவுட்டோர். வீட்டுக்குள்ளார வந்து ஃபேன் தொடங்கிறீங்க, ஒட்டடை அடிக்கிறீங்க, டேபிள்லாம் தொடங்கிறீங்க, முடிஞ்ச மேடத்துக்கு பாத்திரம்லாம் கழுவி கொடுக்குறீங்க. இது இன்டோர். அப்புறம் அவர் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வெள்ளமட்டிக்கு வெள்ளம் ட்ரிப் அடிக்கிறீங்க. சார் என்ன முனிமாவே மாத்திட்டீங்க சார். நான் எப்பதான் மாறுறேன்? அதான் சொன்னேன், எப்ப என் பொண்ணு ஒரிஜினல் மீனாட்சியை என்கிட்ட திருப்பி கொடுக்குறீங்களா அப்ப நீங்க ஒரிஜினல் மார்க்கர். சார் யூ ஆர் a gentleman சார். சின்ன ரெக்வெஸ்ட் சார், நம்ம விஷயம் உங்களுக்குள்ளவே இருக்கு சார். மேடத்துக்கு தெரிய வேணாம் சார், ரொம்ப அசிங்கமா மேடத்துக்கு சொல்றேன். மேடம் கம்மிங், மேடம் கம்மிங், மேடம் கம்மிங். பண்ணிவிட்டேன். Go and take care of Meenakshi. எஸ் மேடம். உங்க ரோலர் போடுற வேலை போயா? No, madam, not great. He is great, man. Great. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா நீ கேட்டுக்கங்க. ஆரம்பிச்சாலே எனக்கு பயமா இருக்கு. சொல்லுங்க கேளுங்க. சொல்லு. இனிமே நம்ம புள்ள மீனாட்சி முன்னாடி நாம எல்லாரும் இங்கிலீஷ்ல தான் பேசணும். ஐயோ, இங்கிலீஷ்ல எதுக்கடி பேசணும்? ஐயோ, ஸ்டடி அப் டு +2 வெள்ளமண்டி. உங்களுக்கு ஒரு விஷயமே புரிய மாட்டேங்குது. அதாவது நம்ம ஒரு பொண்ணு முன்னாடி நாம தமிழ்ல பேசணும்னு வெச்சுக்கோங்க. அவன் நம்மள அழகா மம்மி டாடின்னு இங்கிலீஷ்ல கூப்பிட மாட்டான். அசிங்கமா அம்மா அப்பான்னு தமிழ்ல கூப்பிடுவான். இப்போ அழகு தமிழ்ல அம்மா அப்பான்னு கூப்பிடுறது உங்களுக்கு அசிங்கமாயிடுச்சா? Fishy is coming. Fishy. Good morning, Fishy. Come on. Hey, Meenakshi changed into Fishy English. Oh. Darling. Yes, you darling. English. English. Darling, you said you are going to suck. Sup. Did you have your breakfast? Breakfast. Right. You told you are going to buy car. That is petrol car or electric car? No, I will go only by Sarkar. Say in English. Okay. I'm going to my shop. My shop is in Paris corner Pukadai. Say in English. Lover Bazaar. Hello, in my shop I sell lot of round. வெள்ளத்துக்கு இங்கிலீஷ்ல Jaggery. jaggery. In my shop, I sell jaggery, wholesale jaggery, retail jaggery, super quality jaggery. Each kilo costs 70 rupees 80 kasu. Say some other thing. I don't know any other thing.
Why are they keeping this English this? Grinding material. Grinding material in the center of kiss. Kissa. Muttam. Center of hall. உன்னை கைக்கு தானே நான் வாங்கிட்டு வர சொன்னேன். எவ்வளவு இந்த மாவாட்ட கல்ல வாங்கிட்டு வர சொன்னேன். அது இம்புட்டு பெருசு. இம்புட்டு பெரிய ஆட்டுக்கல்ல எவ்வளவு உட்கார்ந்து மாவாட்டுறது? English. நோ இங்கிலீஷ். எனக்கு கோவம் வந்தா நான் தமிழ்ல தான் பேசுவேன். முதல்ல இந்த ஆட்டுக்கல்ல தூக்கிட்டு போய் வெளியே வைங்க. முடியாதுக்கா. 2 பேரையும் தூக்கிட முடியல. என்ன முடியாதுக்கா? சும்மா தான் இருக்காங்க. அவங்க தூக்கி போட்டு. அர்னால்ட் மாதிரி ஒருத்தர் வந்து அவரால் தூக்க முடியல. நீங்க வேற. கவுன் போடுறது அவரை சொன்னா கேளு. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? Article is lesser weight than school bag. Jolly, yes papa. Eating sugar, no papa. Telling lie, no papa. Open your mouth. Two ones are 2, 2 twos are 4, 2 threes are 6, 2 fours are 8, 2 fives are 9. அப்படி என்ன பண்ணோம்? படத்துல தான் வச்சுக்கிட்டீங்க, பாட்டை படமா சொல்லி கொடுக்குறீங்க, குழந்தை படுத்துறீங்க. பாரு, அது கண்ணுல படிப்பு இருக்கணும், பயமா இருக்கு. உங்களுக்கு அந்த அபியை பத்தி என்ன தெரியும்? அதே அது அபி. அதே இவ கூட படித்தாலே லோகேஸ்வரி, அவளோட அம்மா அபிரா. அவளுக்கு எல்லா விஷயத்திலும் என்னை விட ரொம்ப ஒசத்தின்னு நினைப்பு. அதாவது நான் 5000 ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கினா அவன் நேரம் 8000 ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்குறான். அட நான் 3000 ரூபாய்க்கு சுடிதார் வாங்குறா, அவன் 5000 ரூபாய்க்கு சுடிதார் வாங்குறான். அத கூட விடுங்க. இந்த கால்ல போடுற செருப்பு நான் 1 அடி ஹீல்ஸ்ல வாங்கினா அவன் 2 அடி ஹீல்ஸ்ல வாங்குறான். நீ ஸ்கூல் வாங்கினா அவ ஏறி வாங்குறான். அதை விடுங்க. அதனால நம்ம பிள்ளைய வச்சு அவளோட திமிரை நான் அடக்கு அடக்குறல. பொண்டாரியா வச்சுக்கிறேன் எனக்கு புரியல. இந்த குழந்தைய பெரிய வச்சுக்கிறேன். அடக்குவேல வரப்போற பரீட்சையில அவளோட பிள்ளை 95 மார்க் எடுத்தான்னா நம்ம பிள்ளை 96 மார்க் எடுப்பா. ஆனா அவ பிள்ளை 97 எடுத்தான். நம்ம பிள்ளை 98 மார்க் எடுப்பா. ஆனா அவ பிள்ளை 100 எடுத்துட்டான். நம்ம பிள்ளை 102 மார்க் எடுக்கும்ல. அது எப்படி 102 எடுக்க முடியும்? எடுப்பா. அவளை இந்த பரீட்சையில நல்லா படிக்க வச்சு எக்ஸாம் எழுத வச்சு 100க்கு 100 மார்க்க வாங்க வச்சு 2 மார்க் போனஸா தட்டி விட மாட்டேன். டீச்சர் எம் 2 தான். பிரெண்ட் மேடம், அந்த பெர்னாண்டஸ் பெர்னாண்டஸ் ஆமா. அதான் மேடம் இந்த மேரியோட ஃபாதர். அந்த பொண்ணு ஏதோ 100 மீட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துச்சா. என்ன குதிக்கிறான் அந்த ஆளு. நாம யார் நம்ம சும்மாவா? மீனாட்சி பாப்பாவை ஓட பருத்தி இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் நாம வாங்கல. நான் யார் இருந்து சூப்பர் மார்க். ஐ லைக் யூ. வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்ட் டிராபிக் கான்ஸ்டபிளா மாட்டாங்க.
ஒரு வேலை கிடைச்சிட போதாகும். நீ எப்படி பேசுற? போனா செல்ஃபி எடுக்கணும். எங்க ஒரு செல்ஃபி எடு. இப்போ இந்த பக்கம். அப்பா தும்மி கிம்மி தோச்சுறாத. போன கீழே போட்டு போறேன். போயாச்சா அது? ஐயோ சொல்ல வந்துட்டே மறந்துட்டேன்ல. அதாவது நம்ம பிள்ளை மீனாட்சி இருக்கால, அவ பள்ளிக்கூடத்துல வர ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வச்சிருக்காங்க. அது நம்ம பிள்ளை எங்க வேஷம் போடுறா தெரியுமா? என்ன விஷயம்? கிருஷ்ணன் வேஷம். அம்மாதான். அதுக்காக இந்த ட்ரெஸ் எல்லாம் தைக்கிறதுக்காக நம்ம கோவிந்தன் கடையில அதை இந்த கிருஷ்ணவேணி தேட்டர் எதிர்க்கிறதுமே கோவிந்தன் கடை. அவங்க கிட்ட சொன்னேன், அவங்களும் தச்சு ரெடி பண்ணிட்டாங்க. புள்ளைய கூட்டிட்டு வந்து ட்ரையல பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதனால நீ என்ன பண்ற, நாளைக்கு பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் லீவு, அதனால பிள்ளைய கூட்டிட்டு போய் ஒரு ட்ரையல பார்த்து கூட்டிட்டு வந்து விட்டுரு. ரைட்டுக்கா. சரி வா. டெய்லர் கடைக்காரன் ரசீது கொடுத்தாரா? ஆமாண்ணே கொடுத்தாங்க. நீ வா கொடுங்க. போனெல்லாம் பேசுறவங்க தான் தும்புறவங்க கிடையாது. ஹலோ ஏ ஓ அபியா, இப்போதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆமா ஆமா அப்படியா, நான் இதோ சொல்லிடுறேன் ஒரே நிமிஷம். அபி கோமதி, அபி பேசுறாங்க. 1,30,000 ரூபாய்க்கு iPhone 16 வாங்கினாலும் அவங்ககிட்ட பீத்திக்கணுமா? ஹலோ, பாண்டியன் ஸ்பீக்கிங். எந்த பாண்டியனா? அலெக்ஸ் பாண்டியன் ஸ்பீக்கிங். யோ, முத்து பாண்டியனா பேசுறேன். சொல்லியா? அப்படியா? இந்த ஜூரி செக்ஷன்லாம் பார்க்காம எஃப்ஐஆர் போடுங்க. அது அப்படியே என் ஃபோனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சார் 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 எங்க அக்கா பொண்ணு சார், சின்ன குழந்தை சார், கனவு போயிட்ட சார், கண்டுபிடிச்சிடும் சார், ப்ளீஸ் சார். பதட்டப்படாம சொல்லி. சாரி சார். சார் அக்கா பொண்ணுக்கு 4 வயசு சார். ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு ட்ரெஸ் டைப் பார்த்துட்டு வீட்டுக்கு ஒரு டெய்லர் கடைக்கு போனேன் சார். திரும்ப வரும்போது பெர்மி பஸ்ல பயங்கர கும்பல் சார். ஒரு வயசானவங்க உட்காந்துனாங்க. அவங்க பக்கத்தில் குழந்தைய உட்காந்து வச்சேன் சார். அப்புறம் இந்த பஸ் ஸ்டாப் வரும்போது அந்த அம்மா கிட்ட போய் கேட்டேனாக்கா, என்ன மாதிரியே ஒரு ஷர்ட் போட்டுக்கிட்டு இந்த நாகேஷ் தேட்டர் ஷாப்பிங் இறங்கினா குழந்தையும் அவன் பின்னாடியே போயிடுச்சு. இவங்க நான் தான் நினச்சிக்கிட்டு அப்படியே விட்டுட்டே சொன்னாங்க சார். குழந்தையோட அப்பா அம்மா? அக்கா மாமா சார். அக்கா பேர் கோமதி, மாமா பேர் சங்கர சுப்பிரமணி சார். அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? சார் தெரிஞ்சா கொள்ளுவாங்க சார். பச்சவன நீங்க? நான் எம்எஸ்சி நிறைய படிச்சிருக்கேன் சார். என்ன வேலையா பண்றீங்க? இன்னும் ஒரு வேலையும் கிடைக்கல சார். நினைச்சேன் உன மாதிரி பொறுப்பு இல்லாதவங்க எவையா வேலை இருக்குமா? பச்சவன் தான் நீங்க? ஆமா சார். சரி, எவனாவது இந்த குழந்தைய கடத்தி கொடுத்தா பணம் கொடுக்கறதா சொன்னா உண்மையை சொல்லியா? சார் சார் சந்தேகப்படாதீங்க சார், நான் நிறைய படிச்சிருக்கேன் சார், படிச்சவன் சார் நான். நல்லா படிச்சவன் தான் என் பாவம் புண்ணியம் பார்க்காம தப்பு பண்றான். சும்மா இருக்கிறீங்க. சரி, போன போட்டு உங்க அக்காவுக்கு இன்ஃபார்ம். சரி சார். நாட் ரீச் வந்து வருது சார். சொல். 94406. யோ, one minute. 944069292 சார். சரி, நீ போய் உங்க அக்காவையும் மாமாவையும் கையோட கூட்டு. ஆதார் கார்டு இருக்கா? ரெடியா? சரி, உன் போன் அந்த டேபிள் மேல வச்சுட்டு போய் உங்க அக்கா மாமா கூட்டுவா. அதுக்குள்ள எங்க ஆளுங்கிட்ட சொல்லி இந்த நாகேஷ் தியேட்டர் பக்கம் ஏதாவது குழந்தை இருக்கான்னு தேடி பார்க்க சொல்றேன். நீ போ.
கண்ட்ரோல் ரூம். கோமதி, ஏன் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? எல்லாம் இந்த அபிநயம் தான். எப்ப பார்த்தாலும் போனை வா போட்டு நான் அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பீத்திட்டே இருப்பான். அதே போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஏய், எவனாலும் கான்டாக்ட் பண்ணா கிடைக்க மாட்டான். எத்தனை நாளைக்கு இந்த அபி நீ இப்படி சண்டை போட போறீங்க? சரி அந்த வெளிங்க. ஓய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. இல்ல, நான் நம்ம குடும்ப சோசியரை போய் பார்த்து வந்தேன். நீ பார்த்த, அவருக்கு வேலை சரியில்லை. சொல்றது கேட்டீங்களா? சொல்லு. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரோட சாதகத்தையும் கொண்டு போய் நம்ம குடும்ப சோசியர் கிட்ட காட்டினேன். அவங்களும் எல்லாரோட சாதகத்தை பார்த்துட்டு யாரோ ஒருத்தருக்கு நேரம் சரியில்லையா, அதனால யாராவது ஒருத்தர் இந்த குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு இருக்கணுமா, அப்படி இல்லைன்னா விதி அவங்களை பிரிச்சு விடுமா. யாரான ஒருத்தர் குடும்பத்திலிருந்து பிரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதானே? அப்பா வீட்டை விட்டு அமிச்சு ஆள் பேச முடியாதவங்க அவங்க வெளியில போய் என்ன பண்ணுவாங்க? கும்பிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதானே? சும்மா இருங்க. பேசாம எங்க தம்பிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி விட்டு சந்தோஷமா வெளியே அனுப்பிப்போம். என்ன என்ன இப்படி சிரிப்பு? வேலை இல்லாதவங்க எவன் பொண்ணு கொடுப்பா? என்ன சிரிப்பு? படிக்காதவங்களுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களா பொண்ணு? வேலை இல்லாதவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆளை நிக்கிற தெரியுது இல்ல, ஸ்டடி அப் டு +2 வெள்ளமண்டி ஒம்பத்தி. என் தம்பி என்னென்னமோ படிப்பெல்லாம் படிச்சிருக்கியா, நீங்க அப் டு +2 அது பெய்து ஒம்பத்தி BA படிச்ச என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. என் தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதா? அதனால ஒரு நல்ல பொண்ணா பார்த்து என் தம்பிக்கு கல்யாணத்தை பண்ணி சாப்பிட்டு வீட்டை விட்டு அதை படிப்போம். கல்யாணம் பண்றேன்னு சொன்னதுக்கே தும்பிட்டா இருப்பாரு. உன் தம்பிக்கு 60ஆம் கல்யாணம் கூட நடக்குது. அப்பாரு இங்கிட்டு வாங்க. பயப்படாதீங்க. உங்க பிள்ளைக்கு A to Z வரைக்கும் என்னென்னமோ படிக்கலாம் படிச்சிருக்கான். ஏதோ நான் ஸ்டடி அப் டு +2 வெள்ளமண்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சந்தோஷமா தானே இருக்கேன். உங்க பிள்ளைக்கு உங்க பேத்தி அவங்க முகத்தை பார்த்துட்டு சந்தோஷமா எங்க கூட சிரிச்சு பேசிட்டு இருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஏன் எப்ப பார்த்தாலும் மூணு போன் வச்சுட்டு அச்சு 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 தும்பிக்கிட்டே இருக்கீங்க? கோமதி, உங்க அப்பா ஒரு சோகத்துல பேச்ச நிப்பாட்டினாரு. இன்னொரு சோகம் வந்தாதான் மறுபடியும் பேசவே ஆரம்பிப்பாரு எனக்கு தோணும். ஐயோ, அக்கா, மாமா, என்னடா? அக்கா, என்ன இப்படி ஓடி வரீங்க? மாமா, பஸ் ஸ்டாண்ட்ல மீனாட்சி காணாம போயிட்டாங்க. அப்பா, அப்பா, மீனாட்சி, அக்கா. மணிக்கு கடந்த பாடம் 9 மணிக்கு பள்ளிக்கூடம் 4 கூட பிஸி வீடு ஃபுல்லா மெசி கட்ட வாங்க பசி டோட்டல் கேட்டாஸ்ட்ரோஃபி. டேய் எல்கேஜிக்கு ஏன்டா லக்கேஜ்? பாத்தியா, தினம் திருடுறேன், ஆனா பேரு கோடீஸ்வரன். சுத்தமா கண்ணே தெரியல, உனக்கு 9,000 பேரு. கோடி, இந்த உலகத்துல நடக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டா 2 கண்ணு இல்லைங்கிறது கடவுள் தந்த வரான்னு நினைச்சு சந்தோஷப்படுறா. இந்த 2 காது கூட பூச்சி வச்சுக்கா, இன்னும் சந்தோஷப்படுவேன். சொன்ன தலைவா, கண்ணுல குறை வச்ச கடவுளு உன் ஞானத்துல அஷ்டம் ஏத்துக்க. அது சரி, நீ ஜெயிலுக்கு போனீங்க, வெள்ள வெட்டியா? இல்லவா, தங்கச்சிக்கு கனாலன்னு ஒரு வாரம் பரோலா வந்தேன். தங்கச்சி
கனால முடிஞ்சு மாமியார் வீட்டுக்கு போயிடுச்சு. நான் இப்போ பரவல் முடிஞ்சு மாமியார் வீட்டுக்கு போறேன். அதான் போறதுக்கு முன்னாடி உன்னாண்ட ஒன்று கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னதுப்பா? காசா சோறா? ரெண்டும் இல்லை. கொடி தலை மாதிரி இருக்குது. வெறும் தலை இல்லையா, குழந்தை குழந்தை. அது குழந்தையா? ஏய் இத்தனை ஆயிட்டாங்க. ஆமாப்பா, நம்ம நாகேஷ் தேட்டர் பஸ் ஸ்டாப்ல வந்து இறங்குச்சு. பின்னாடியே ஒரு ஆட்டோக்காரன் டமால் அடி வந்தான். நான் கபால பிடிச்சி காப்பாதி விசாரிச்சதுல பேரு ஊரு விலாசம் ஒன்னும் சொல்ல தெரியல. நான் இப்போ வேகமா புழைச்சேரி போயிருக்கிறேன். இதை பத்திரமா பார்த்துக்கோ. தொலைச்சியும் எவனா தேடி வந்தா கூட்டுறே, இல்லாட்டி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. ஆனா பிச்சா தாண்டி எடுக்க விட்டேன்னு தெரிஞ்சுதே பௌத்திரம் போகுது. ஏய் போடா போடா. என்னாண்டியவா கொடி கொடி போயிட்டியா கஸ்மாலம்? அப்பா நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம எஸ்டேட்டில் அத்தாமா கோயில் வாசலில் போய் குந்திக்குவோம். ஐயரு அதை துண்டுறதுக்கு ஏதாவது பிரசாதம் கொடுப்பாரு, வாங்கித்தாருன்னா இதா சத்தம் குடிச்சுக்கோ. வாழ்க்கையெனும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மாநிலரின் மனதினிலே மறக்க ஒண்ணாகேதும் வாழ்க்கையெனும் ஓடம். தேடி வந்தேனப்பா அங்கேக்கும் காடாமல் பாடினேனப்பா. அப்பா அது பக்கத்தில் உட்காந்துங்க, வயிறு தூங்குறதுக்கு ஏதாவது கொடுப்பாரு, வாங்கித்தாருன்னா பக்கத்தில் உட்காந்து. என்னது தேடுறேன்? ஏய் எதுக்கு இப்போ கோயிலுக்கு வந்திருக்கோம்? குழந்தைய தத்தெடுக்கலாமா வேணாமாங்கிறதுக்கு தானே. சிட்டு போட்டு பார்க்கணும் இல்லையா? உங்களால தனியா ஒரு முடிவும் எடுக்க முடியாதா? என்ன யசோதா, என்னுடைய பேர் என்ன? டோஸ் நந்தகோபால். பேரை காப்பாற்றணும் இல்லையா? நோக்கு மனசிலாக்கிக்கிற மாதிரி சொல்றேன்னு கேட்டுக்கோ. இது பார், இந்த 2 சீட்டு குழந்தைய தத்தெடுக்கலாமா வேணாமாங்கிறது. எடுக்கலாம்னு வந்து கொடுத்துன்னு வச்சுக்கோ. இந்த 2 சீட்டு சின்ன குழந்தையா கொஞ்சம் வளர்ந்த குழந்தையா, அப்புறம் இந்த 2 சீட்டு ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையா. லாஸ்ட் ஆயிட்டு இந்த சீட்டு சிவானந்த குருகுலமா உதவும் பெறுங்களா. மனசுல முதல்ல சொல்லிடுமா? பிச்சையா இரு, டோஸ் போட்டு பார்த்துட்டு சொல்றேன். நோக்கு பிச்சை போடலாமா வேணாமான்னு. ஐயா கேட்க வரலையா? கொடுக்க வந்திருக்கேன். பிச்சைக்காரெல்லாம் எனக்கு கொடுக்க வந்துட்டான். ஐயா நீங்க 2 பேரும் பேசிட்டு கேட்டேன். குழந்தை இல்லையா, அதனால ஒரு குழந்தை தத்தெடுக்கலான்னு பேசிட்டீங்கல்ல, கேட்டேன். ஐயா குழந்தை நாகேஷ் தியேட்டராண்டு இருந்துச்சுன்னு என் நண்பன் கோடீஸ்வரா என்னாண்ட கொண்டு விட்டு போயிடான். இந்த பெத்தவங்க இதை தோச்சிட்டாங்களா இல்ல எதுவா விட்டு விட்டு ஓடி வந்துச்சா தெரியலையா. கேட்டாலும் எதுவும் பதிலே சொல்ல மாட்டேங்குது. நீங்க எடுத்துட்டு போங்க, பெத்தவங்களை கண்டுபிடிச்சு ஒப்படைச்சிருக்கீங்களா இல்ல உங்க ஆசைப்படி நீங்களே வளர்த்துருக்கீங்க. என்ன என்ன இந்த குழந்தைய நம்மளே வளர்க்கலாம் ப்ளீஸ். ஏய் சுதா, இதெல்லாம் பின்னாடி பெரிய பிரச்சனை வருமாக்கும். ஒரு பிரச்சனையும் வராதுக்கிட்டேடா. இப்ப நம்ம எதுக்கு இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம்? ஒரு குழந்தைய தத்தெடுக்கணுமான்னு முடிவெடுக்க தானே. ஆமா, சாட்சாத் அந்த பகவானே குழந்தையோட உள்ள வான்னு சொல்றாருன்னு ஏன் எடுத்துக்க கூடாது? சுதா, யாரோ பெத்த குழந்தையை நாம எடுத்து வளர்க்கறது தப்பு. இட் இஸ் இல்லீகல். இதெல்லாம் இல்லீகல். மண்ணுல கிடைச்ச சீதையை தான் ஜனகர் எடுத்து வளர்த்தார், அது இல்லீகலா? இல்ல. தேவகி பெத்தெடுத்த கிருஷ்ணனை தான் யசோதா வளர்த்தார், அது இல்லீகல்.
இல்லீங்களா? இல்ல. அப்போ கோவில்ல கிடைச்ச இந்த குழந்தைய இந்த யசோதா வளர்த்தா அது மட்டும் இல்லீங்களோ? ஐயா அம்மா கரெக்டா தானே சொல்றாங்க. யோ சும்மா இல்லையா நீ மட்டும் என்னோட கிளினிக்கு வா, உன்னை என்னெல்லாம் பண்ற பாருப்போ. ஐயா போய் போய் உண்ணாண்டியான உண்மை. எங்க ஃபேமிலியிலேயே டாக்டர் இருக்காங்கய்யா. நான் அங்க போய்க்கிறேன். போங்க சார், போங்க போங்க, போய் அம்மாவோட பேசி ஒரு நல்ல முடிவா எடுங்க சார். யசோதா, அந்த காலத்துல பிஏபிஎல், எம்ஏபிஎல், அட்வொகேட்டு, போலீஸ் ஸ்டேஷன் எதுவுமே இல்லைம்மா. இந்த காலத்துல எல்லாம் இருக்கு. கிட்னாப்பிங்னு சொல்லி உள்ள கொண்டு போய் வச்சு முட்டிக்கு முட்டி தட்டிடுவாமா. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இந்த குழந்தையோட தலைகளுக்கு நல்லபடியா இருக்கிறதுனால தானே இந்த பெரியவர்கிட்ட அவன் நமக்கு கிடைச்சிருக்கா. பாருங்க பாருங்க, கோவில் மணி அடிக்கிறது நல்ல சகுனம். தப்பான டைம்ல அடிக்கிறது. பகவானே நம்மள இந்த குழந்தைய கூட்டிட்டு போக சொல்றா. சரிம்மா, இன்னைக்கு இந்த குழந்தை நம்ம ஆத்துல இருக்கணும். பட் நாளைக்கு என்ன பண்ணணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். ரொம்ப தேங்க்ஸ். சரிப்பா, உனக்கு என்ன வேணும்? ஐயா எனக்கு ஒண்ணு வேண்டாம். குழந்தைய ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டாலே போதும். முடிஞ்சா பெத்தவங்க யாரும் கண்டுபிடிச்சு ஒப்படைச்சிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. ஐயா எதுக்கும் உங்க பேரு அட்ரஸ் கொடுத்துட்டு போகலாம். விசிட்டிங் கார்டு இரு சோதா, விசிட்டிங் கார்டு கேட்கிறேன். வீட்டு அட்ரஸ் கொடுக்கட்டுமா இல்ல கிளினிக் அட்ரஸ் கொடுக்கட்டுமா? ஐயோ ரெண்டும் ஒண்ணு தானே. சரி. இருக்கிறது ஒரு கார்டு தான். சரி கொடுப்போம். சரி. அப்பா ஏப்பா பாட்ட பா நல்லா இருக்கு, நல்லா படிக்கணும், நல்ல குழந்தையா வளரணும்னா. ஆனா எங்க இருந்தாலும் குருட்டு தாத்தா மட்டும் மறந்துடாதம்மா. இந்த குருட்டு தாத்தா மட்டும் மறந்துடாத தாய். அம்மா வரங்கம்மா. நந்தவனத்தில் ஓராண்டி அவன் மாறாதே மாறாமல் புயலாண்டி கேட்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அது கூத்தாடி கூத்தாடி கோட்டுடை தாண்டி. ஒண்ணு ரொம்ப அழகா இருக்கா. பேர் என்னமா? பேர் என்னவா இருந்தா என்ன, பார்க்கறதுக்கு நம்ம குலதெய்வம் மீனாட்சி மாதிரி இருக்கா இல்லையா? ஒருத்தி மகனாய் பிறந்த ஓரினவு ஒருத்தி மகனாய் கவலைப்படாதீங்க, குழந்தை எப்படி கண்டுபிடிச்சிருவோம். சார் ஃபயர் காப்பி கொடுக்குறீங்களா? என்ன கேட்டீங்க? இந்த படிச்சவட பிரச்சனை இப்படிதான். ஐயா எப்பயும் ரூல்ஸ் படி பேசுவான். ஆனா வேணான்னு வந்துட்டா கோட்டை விடுவோம். உங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி குழந்தை வேணுமா? ஐயோ போலீஸ் அண்ணே, எங்களுக்கு எங்க புள்ளதான் வேணும். இதான் என் தாய் பசங்க. முதல்லாம் தூர்தர்ஷன் மட்டும் இருந்தப்ப இந்த செய்தி வாசிக்கிறதுக்கு முன்ன உங்ககிட்டயே சொல்றேன் பாரு. காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்புன்னு சமூக நோக்கத்தோட நிகழ்ச்சிகள் பண்ணாங்க. ஆனா இப்ப அறிவிப்பு பண்றவங்களே காணாம சரி, அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம வேலையை பார்ப்போம். நீங்க முதல்ல எல்லா லாங்குவேஜ்லயும் எல்லா பத்திரிகையிலையும் குழந்தை காணவில்லைன்னு விளம்பரம் கொடுங்க. குழந்தை இவ்வளவு உயரத்துல இருப்பா, இந்த கடல்ல இருப்பா, காணா போனப்ப இந்த ட்ரெஸ் போட்டிருந்தான்னு அதோட படிச்ச முட்டாளோட போனன்ற எல்லா விவரத்தையும் அதுல கொடுங்க. குழந்தையோட லேட்டஸ்ட் போட்டோ இருக்க? இருக்குங்க. பத்திரமா இருக்குதா? பத்திரமா வீட்டுல வச்சிருக்கேங்க. போட்டோ பத்திரமா வச்சிருங்க, குழந்தைய போட்டோ விட்டுருங்க. சரி, கவலைப்படாதீங்க, எப்படியும் குழந்தைய கண்டுபிடிச்சு.
டீப் ஸ்லீப்ல இருப்பா, டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன அவளுக்கு ஹெல்த்ல ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே? ப்ராப்ளம்னு இல்லை, ஆனா இருக்கு. இது புரியற மாதிரி சொல்றா? புரியுற மாதிரியே சொல்றேன், கேட்டு. இந்த குழந்தைக்கு மூளைக்கு போற நர்வ்ஸ்லாம் ரொம்ப வீக் ஆயிடுது. ஷீ இஸ் மென்டலி டிப்ரெஸ்ட் டூ. அது இப்படி மட்டும் இல்லை, 80-90% குழந்தைங்களுக்கு இந்த ப்ராப்ளம் உண்டு. காரணம் என்ன தெரியுமா? பேரண்டல் ப்ரெஷர் ஆன் த சில்ட்ரன் ஃபார் தர் ட்ரீம் எஜுகேஷன். பல பேரண்ட்ஸ் செக் பண்றது இல்லை. நான் டோக்டராச்சா நான் செக் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அப்போ அவளுக்கு என்னதான் ரெமெடி? ரெமெடின்னு பார்த்தா இதை படி அதை படின்னு அவளை படுத்தக்கூடாது, இதை எழுது அதை எழுதுன்னு அவளை டோர்ச்சர் பண்ணக்கூடாது. இப்படிதான் விளையாடணும் அப்படிதான் விளையாடணும்னு பெற்றோரோட ஆசையை அவன் மேல ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவளை அவ இஷ்டப்படி விளையாடணும். சரி, நான் நம்ம இப்படி பண்றோமா? என்ன சொல்லு? அவளை இப்பவே அவ வீட்டை கண்டுபிடிச்சு கொண்டு விட வேண்டாம். அவளை பூரணமா குணமாக்கிட்டு அப்புறமா அவளை அவத்துக்கு கொண்டு விட்டா இப்படி. அதுவும் சரிதான். சுதா, இந்த குழந்தையோட ஜாதகம் ரொம்ப பிரமாதமாகும். என்ன சொல்றேன் நீங்க? அனாதையா வந்திருக்கா, என்னென்னலாமோ வியாதின்னு வேற சொல்றேன். எப்படின்னா நல்ல ஜாதகம். விதி பெத்து வாழ்க்கை பிரிச்சாலும் வியாதி கரெக்டா டாக்டர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறது இல்லையா? அதனால அந்த தாயார் மேலேயே பாரத்தை போட்டு பத்மாவத்தின்னு அவளுக்கு தாயார் பேரையே வச்சுட்டேன். நீ பத்மாவத்தின்னு கூப்பிட்டா அவளுக்கு தெரியவா போடுது? என்ன இப்படி கேட்டுட்டேன்? இத பாருங்கோ, பத்மாவதி ஓடி வாமா. எப்படி? வெரி குட், வெரி குட். பத்மாவதி இப்போ ஃபுல்லாயிட்டு குணமாயிட்டா. ஐ திங்க் இட் இஸ் டைம் அவளை கொண்டு போய் அவள் பேரண்ட்ஸ் வீட்டில் விடுறது தான். என்ன சொல்றேன்? சுதா, இன்னைக்கு தினமலர் பேப்பர்ல குழந்தைய காணலைன்னு அவன் அப்பா அம்மா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தா. ஐ திங்க் இட் இஸ் அவர் மோரல் ரெஸ்பான்சிபிலிட்டி குழந்தைய கொண்டு போய் அவங்க வீட்டில் விடுறது தான். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம பார்க்கவே இல்லை சொல்லிவிட்டு யாருக்கும் தெரியாம நம்ம சொந்த ஊர் பாலக்காட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா. ஓ, இதுக்கு போய் கூட்டிட்டு போறதுன்னு அர்த்தம் இல்லை. இன்னும் பின்னு பேரு போலீஸ்ல கொண்டு போய் உள்ள வச்சு முட்டி தட்டிடுவா. அப்புறம் வடிவேல் ஸ்டைல்ல அம்மா ஒரு 2 நாள் வளர்த்த உனக்கே இவ்வளவு ஆதங்கம்னா பெத்தோர் மனசை யோசிச்சு பாரு. அதனால மீனாட்சி பத்மாவதியா? சரி, பத்மாவதிய அவங்க வீட்டுல கொண்டு போய் விடணுமா? ப்ளீஸ், இன்னைக்கே வேண்டாம், இன்னும் 2 நாள் கழிச்சு ப்ளீஸ். சுதா, ஹலோ, நான் டாக்டர் நந்தகோபால் பேசுறேன். மிஸ்டர் மணி இருக்காரா? ரிக்வெஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. குழந்தை
அதை சொல்லுங்க. நீங்க எதுவும் செய்யக்கூடாது. அதை சொல்றதுக்கு தான் குழந்தைக்கு மூளைக்கு போற நர்வ்ஸ்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு. அது ஸ்ட்ராங்கா இருந்த வரைக்கும் அவளை அவரை இஷ்டப்படி வளர விடணும். இதை வாசி அதை வாசி, இதை விளையாடு அதை விளையாடுன்னு உங்க ஆசையெல்லாம் அவ மேல திடிக்காதேங்கோ. உலகத்துல இருக்கிற எல்லா தாய் தகப்பனும் செய்யறதுதானே நானும் செஞ்சேன். ஏய், எல்லா தகப்பனும் இந்த பாவத்துல என்ன சேர்த்துக்காது? சும்மா இருக்கீங்களா? சார், உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எனக்கு தெரியாது. ஆனா எல்லா குழந்தைங்களோட பிசிக்கல் அண்ட் எமோஷனல் ஹெல்த் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்லுதீங்க? அம்மா, அந்த காலத்துல நம்ம பேரண்ட்ஸ் இயற்கையை பார்த்து வளர விட்டா. ஆனா இந்த காலத்து பேரண்ட்ஸ் குழந்தையை வளர்க்கறதே ஒரு பெரிய தொழிலா வச்சிருக்கா. ஆஸ் அ டாக்டர், என்னுடைய பர்சனல் அண்ட் ஸ்ட்ராங் ஒப்பீனியன், குழந்தைல 5 வயசுக்கு மேலதான் ஸ்கூல்ல சேர்க்கணும். கரெக்டா சொன்னீங்க. 6 வயசுல தான் என்ன 1ஆம் கிளாஸே சேர்த்தாங்க. அதே அதே ஸ்டடி அப் டு +2 இருந்துக்கிட்டு வெள்ள வண்டியா இருக்கீங்க. இந்த 6 மாச குழந்தைகளுக்கெல்லாம் பிளே ஸ்கூல்னு ஒன்று வந்திருக்கு. அதெல்லாம் நீங்க பேப்பர்ல படிக்கிறது இல்லையா? பேசவே முடியாத குழந்தைக்கு பிளே ஸ்கூலா? அது 2 பேரும் வேலைக்கு போற கையாலாகாத பேரண்ட்ஸ் சேர பைத்தியக்காரத்தனம். கரெக்டா சொன்னீங்கம்மா, கரெக்டா சொன்னீங்க. அவங்க அப்பா அம்மாவை கூட வச்சுக்கிட்டாங்கன்னா பிளே ஸ்கூல் ஃபீஸ் மிச்சம், அந்த குழந்தைக்கு தாத்தா பாட்டியோட அன்பு அரவணைப்பு நிச்சயமா கிடைக்கும். சும்மா இருக்கீங்களா? இந்த ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி இந்த 3 கேஜிலையும் நம்ம புள்ள நல்லா படிச்சாக்கானா 1ஆம் கிளாஸ்ல போகும்போதே கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சுவான். 6ஆம் வகுப்பு போகும்போது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், டேட்டா சயின்ஸ் முக்கியம் அவனே டவுன்லோட் பண்ணிக்க மாட்டான். 6ஆம் கிளாஸ்ல அவ டவுன்லோட் பண்ணுங்கிறதுக்காக இப்படி 3 வயசுலயே ஓவர்லோட் பண்றேன். இது நியாயமா? சொல்லுதேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கும் எங்க மாதிரி ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா நீங்களும் எங்க மாதிரி தான் பண்ணுவீங்க. இந்த பாருங்க, எங்களுக்கு சொந்தமா ஒரு குழந்தை இல்லைங்கிறது உண்மைதான். அதனாலதான் எங்க ஆத்துக்கு வந்த பத்மாவதி நன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். பத்மாவதியா? அது ஆளு பத்மாவதி செல்லம் மாமா. ஏய் மீனாட்சி, இங்கிட்டு வாழ. படிப்புக்கு பாசத்துக்கு நடுவுல மாட்டிட்டு குழந்தை முழிக்குது. சரி, எங்க புள்ள எப்படி நடக்கிற மாதிரி இருக்கணும்? 3 months மேடம். என்னது 3 months-ஆ? 3 மாசமா? அடியாத்தி, அப்புறம் இந்த ஹேண்ட் ரைட்டிங் பிராக்டிஸ், கிரிக்கெட் பிராக்டிஸ் இதெல்லாம் அறிய விட்டுறது. ஆமா, என்ன கிரிக்கெட்ல வந்து லெக் ஸ்பின் போடணும், ஆஃப் ஸ்பின் போடணும், எவ்வளவு வேலை இருக்கு. அதாவது ஒரு விசிட்டிங் கார்டு கொடுங்க டாக்டர். எதுக்கு சார்? இது நீங்க சொல்ற மாதிரியே பார்த்துட்டா அவ இங்க மீனாட்சியே இருப்பா. இல்லைன்னா உங்க வீட்டுக்கு இப்ப பத்மாவதியா அமைச்சிடும். ஐயோ, என்னல படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், இப்படி வந்து உட்கார. ஏய், படிப்பா சொல்லி கொடுக்குறீங்க, குழந்தை படுத்துறீங்க, மறுபடியும் படிப்பு படிப்பு. உங்களுக்கு எஜுகேஷன் பத்தி என்ன ஏய், தெரியும்? நல்ல எஜுகேஷன் பத்தி எனக்கு எல்லாம் தெரியுது. தெரியாத ஒண்ணு சொல்லாது. உங்களுக்கு இந்த வெள்ள முடிய தவிர என்ன தெரியுங்க? இங்க பாருங்க, ஒரு சாதாரண கம்பெனில வேலை பார்க்கணும்னா கூட என்ன மாதிரி பிஏ பாஸ் பண்ணிருக்கணும். உங்களை மாதிரி பிளஸ் 2 பிள்ளைகளுக்கு யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்க, அதை நினைச்சுக்கங்க. சரி, அப்போ எம்எல்ஏ ஆகணும்னா, மந்திரி ஆகணும்னா, எம்பி ஆகணும்னா இந்த நாட்டுல என்னடி படிச்சிருக்கணும்? நம்ம நாட்டுல பொடி பைத்தியம். இந்த நாட்டுல சட்ட திட்டங்கள் எல்லாம் போடுறவன் படிச்சிருக்கணுமா? ஆனா அந்த சட்ட திட்டங்கள் கொண்டு வரவன் படிக்க மாட்டாமா? இது ஒரு நாடு, இது ஒரு சிஸ்டம். போடி மார்க்கர் முதல்ல வீட்டை விட்டாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க சார். குழந்தை இப்போ ஸ்போர்ட்ஸ் நல்லா கத்துனாக்கா ஸ்போர்ட்ஸ் கோர்ட்ல பெரிய ஆளா வரலாம் சார். எல்லாம் உங்களுக்கு தெரிய போகுது. எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? வெள்ள முடிய பட்ட தவிர வேற எதுவுமே தெரிய போறதில்ல. Yes, madam. நேரா நர்டி மிஸ் போய் பாருங்க. Okay, madam. ஹோம்வொர்க் எல்லாம் வாங்கிட்டு வாங்க, நம்ம புள்ளைய உட்கார வச்சு எழுதி வைப்போம். சரி மேடம். அப்படியே டேவிட் அண்ணன்
இந்த பாஸ்கெட் பால் விஷயமா கேட்டது. கேட்கலாம். என்ன புள்ளை நீங்க வாடி கூட்டிட்டு போறீங்க? நிறைய வேலை இருக்கு அவனுக்கு. நீங்க போங்க. சும்மா கூட்டிட்டு போங்க. அந்த டான்ஸ் பிராக்டிஸ் சொன்னல அது மறந்து அதனால இந்த குருவணக்கம் நான் சொல்லி கொடுத்தல எப்படி குருவணக்கம் போட்டு காட்டுறாங்க எப்படி காட்டு. டேய் மீனாட்சி அம்மா மீனாட்சி அப்பா யாராவது வாங்க மீனாட்சி மீனாட்சி எப்படி எழுதுறவள ஐயோ மீனாட்சி தெரியல அப்பா புள்ளை தூக்குதப்பா ஐயோ புள்ளை எடுக்க மாட்டேங்குதே. முருகா, இவ்வளவு நாளா உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல. முதல் முறையா கேட்கிறேன். என் பேத்தியை காப்பாத்துப்பா. மீனாட்சி அம்மாடி மீனாட்சி அம்மாடி மீனாட்சி இங்க வா போகுது. டாக்டர் சரி பண்ணுவார். சும்மா இருக்கும்போது அவன் காணாம போனாரு. அப்பவே அப்படியே போயிருந்தா கூட என்கிட்ட என் புள்ள நிம்மதியா இருக்கான்னு நான் நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்படி ஆயிடுச்சு மீனாட்சி. இங்க வாமா. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? டாக்டர் என்ன பண்றாங்கன்னு தெரியல. என்ன உள்ள விட மாட்டேங்கிறாங்க. உள்ள விடுவாங்க. அவங்க செக் பண்றாங்கல்ல. எனக்கு என் புள்ள மீனாட்சி வேணும். எனக்கு என் புள்ள மீனாட்சி வேணும். யார் வேணும்? என் புள்ள மீனாட்சி. மீனாட்சி வேணும். சரி, மீனாட்சி எப்படி வேணும்னு சொல்லியே. சானியா மிர்சாவா வேணுமா? பிவி சிந்துவா வேணுமா? இல்ல ஸ்மிருதி மந்தானியா வேணும்? ஐயோ அவங்களாம் எனக்கு வேணாம். எனக்கு என் புள்ள மீனாட்சி தான் வேணும். வரும்போது கூட அப்பா பக்கத்துல இருக்காடி கண்ணை திறந்து பாருன்னு சொன்னேன். ஆனா அவன் கண்ணை திறக்கவே இல்லை. அம்மா பக்கத்துல உட்காந்துருக்கல அப்பாவை கண்ணை திறந்து பாருவேன்னு சொன்னேன். அப்பாவும் அவன் கண்ணை திறக்கவே இல்லை. அப்பா அம்மா நான் அசிங்கமா தமிழ சொன்னா குழந்தை கண்ணை திறக்குமா? மம்மி வந்திருக்கேன், டாடி வந்திருக்கேன் அழகா இங்கிலீஷ்ல சொல்லிருக்கோம். ஐயோ கந்த சஷ்டி கவசத்தை கூட காதுல சொன்னேனே. அந்த சஷ்டி கவசம் செப்டம்பர்ல இருக்குமா? குழந்தைக்கு எப்படி புரியும்? இங்கிலீஷ் தானே புரியும். ஐயோ இம்புட்டு மருந்து மாத்திரைகளா? என் புள்ள தாங்க வர. தாராளமா தாங்க. எவ்வளவு புத்தகம் தாங்கலாம். போங்க, இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க. சரி சார், போங்க. டாக்டர் டாக்டர் என் புள்ளைக்கு வந்திருக்குது என்ன வியாதி? டாக்டர், அவளுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். உன் பிள்ளைக்கு வந்திருக்க வியாதிக்கு பேரு LKG. இந்த மாதிரி சூழ்நிலையில கூட இப்படி கிண்டலா பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? இப்பதான் பேசணுமா? இப்பதான் பேசணும். இதப்படி அதப்படின்னு படிக்கிறியா? அதுதான் வியாதி. இதைதான் விளையாடணும், அதை தான் விளையாடணும் சொன்னியா? அதுதான் வியாதி. எல்லாத்துக்கும் மேல இந்த வயசுலயே என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு ஆசையெல்லாம் திணிச்சு அதுதான் அதுக்கு வியாதி. அவளுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கு அவன் நெசமாவே இன்ஜினியரா வரலாம், டாக்டர் வரலாம். என்னமா அது இன்ஜினியர் டாக்டருக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாத வயசு. அது என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் ஆசைப்படுறீ. நீ படிச்ச, நான் படிக்காதவன், நான் வெள்ள மண்டி தான். ஆனா அனுபவத்தில் சொல்ற கேட்டுக்க. கரும்பை லாரியில ஏற்றணும், அதுலேருந்து வர வெள்ளத்தை டெம்போல ஏற்றணும். வித்து இந்த காலிட்டின்னா சைக்கிள்ல ஏற்றுவாங்க. ஆனா ஒரு லாரியிலோட சின்ன சைக்கிள்ல ஏற்றுறீங்க, நியாயமா இருக்கு? அஞ்சுல விளைச்சே 50 வளையன்னு சொல்லுவா. 5 வளைச்சா 50 வளையும். நீங்க எங்க வளைக்கிறீங்க? 5 அப்படியே ராமர் வில் மாதிரி உடைச்சே போட்டுருக்கீங்களே. இப்போ சொல்றேன், உன் தம்பி நிறைய படிச்சிருக்கான், ஏகப்பட்டது படிச்சிருக்கான், ஒரு வேலை கிடைக்கல. ஆனா நான் +2 தான். வெள்ளம் வண்டியில பாரு, வண்டி பூரா வெள்ளம், கல்லா பூரா காசு, வாழ்க்கை பூரா சுகம். நல்லா இருக்கேன். அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கிறதோ அது இஷ்டத்துக்கு வளர விடுமா ப்ளீஸ். உலகத்துல இருக்கிற எல்லா தாய் தரப்பும் செய்யற மாதிரி தான் நானும் என் பிள்ளைக்கு செஞ்சேன். நான் செஞ்சா மட்டும் தப்பா? இந்த கேள்விக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஜெயில இருக்கிற கைதி கூட என்னைக்கு யூனிஃபார்ம்ல இருந்து விடுதலைன்னு ஏக்கப்படுறான். அவனாவது தப்பு பண்ணான். எந்த தப்பும் பண்ணாத இந்த சின்ன குழந்தை ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருந்து எப்போ விடுதலைன்னு ஏக்கப்பட கேள்வி நியாயமா?
வேர்வை போகாத ஒரு சொக்கா, எரியிற நைலான் சாக்ஸ், இவ்வளோ பெரிய ஷூ, முதுகுல பொதி மாதிரியா பேக், இந்த கையில ஒரு லஞ்ச் பேக், இந்த கையில வாட்டர் பாட்டில், போராட்டத்துக்கு சில இடத்துல கிராஃப்ட், இதை வேற வச்சு அந்த குழந்தை பார்த்துட்டு போற போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. என் பிள்ளையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் நான் என் முட்டையும் செஞ்சேன். கடைசியில நானே நல்ல தங்காலா மாறி என் பிள்ளைய பலி கொடுத்துருவேன் போல இருக்கேன். ஐயோ முருகா, என் பிள்ளைய காப்பாத்துப்பா, என் பிள்ளைய காப்பாத்து. மீனாட்சி, மீனாட்சி, அம்மா வந்திருக்கல, அம்மாவை கண்ணு திறந்து பாருல. மீனாட்சி வந்து showing signs of improvement. கொஞ்சம் யாராவது தெரிஞ்ச குரல்ல கொஞ்சம் பேசுமோ ப்ளீஸ். அழுவத கோமதி, நான் நேற்று முருகிட்டு பேசினேன். குழந்தை நல்லபடியா எழுதுப்பா. மீனாட்சி, மீனாட்சி எழுது கூட. உங்க குரலே எங்களுக்கே இப்பதான் அழைக்கப்பட்ட குரல் பேசினா குழந்தை எழுதுக்கும் டாக்டர் சொன்னாங்க. சார், என் குரல் பழக்கப்பட்ட குரல் தான் சார். குழந்தை எழுதுக்கும். My child, that is the first service, love 50, and the second service, love 30. நோ, என்ன பிராந்தா? நான் சொன்னது இந்த லவ் இல்ல, லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஒரு பேரண்ட்டுக்கு தான், ஒரு மதருக்கு தான் பாசத்தை காட்டு தெரியும். நீங்க பேசுங்கம்மா, நீங்க பேசுங்க. மீனாட்சி, அம்மாடி, உனக்கு ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்கும்ல? ஃபுட்பால் ப்ளீஸ் நிறுத்துங்க சார். சார், இப்போதான் எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கு. எங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை இல்லைன்னு. மீனாட்சி, பத்மாவதி, 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 போதே, என்னாச்சுமா? ஏங்குதம்மா, அம்மா வந்துட்டே பாரும்மா. கொலை கொலையா ஊத்திருக்க, நிறைய நடந்துட்டு, ஊத்திட்டுலையா கண்டுபிடி. போதே, என்னாச்சுமா? யசோதா, இந்த 100 பாட்டு பாடுவியா? ஆனா ஆனா அது பாட குழந்தை எழுதுக்கும். ஆனையானே, அழகரானே, அழகரின் சொந்தமே அருமையானே. என்னாச்சு? போட்டுவிட்டனே. கொண்டு வாமா, இங்க வாமா, இங்க வாமா. நாலு வருஷம் பெத்து வளர்த்துருக்க உன் குழந்தை எழுந்துக்காத அந்த குழந்தை 4 நாள் அவங்க வீட்டுல இருக்கு. அந்த அம்மா குழந்தை எழுந்திருக்குன்னா உங்ககிட்ட கிடைக்காத பாசம், சுதந்திரம் எல்லாம் அந்த குழந்தைக்கு அங்க கிடைச்சிருக்கு. பார்த்து நான் இப்படி தான் சொல்லுவேன். என்ன கைமாறு பண்ணுவேன்னு புரியல. ரொம்ப சிம்பிள் சார். என்னோட பத்மாவதிய என்கிட்டயே கொடுத்துடுங்க. ஆறு குழந்தைய ஆறு கேட்கறது. யசோதா கேட்கறதுல என்னமா தெட்டு இருக்கு? குழந்தைய கண்டுபிடிச்சதும் நாங்க தான், குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணதும் நாங்க தான், குழந்தைய பூர்ணமா குணப்படுத்துறதும் நாங்க தான். அந்த குழந்தை கிட்ட இருக்கட்டுமா ப்ளீஸ்? குழந்தைக்கு வைத்தியம் பார்த்துட்டீங்கன்னா இதோ நிக்காத வெள்ள பண்ணி அவங்க கிட்ட டாக்டர் ஃபீஸ் வாங்கிக்க வேண்டியதானே? அதுக்கு அவங்க புள்ளைய கேட்பீங்களா? புள்ளைய வாங்க, பெருசா புள்ளைய கேட்டு வந்துட்டீங்க. ஐயோ, என் புள்ளை செத்தா முளைச்சது இப்பதான் எடுத்துட்டு வந்திருக்கா. என் தங்கம், அம்மாடி, என் தங்கம், புள்ள வேணுமா? புள்ள கேட்க வந்துட்டாங்க. In front of Meenakshi, also talk only English. Here next program for with the football, hockey. நீ போட்ட ப்ரோக்ராம் பிடிக்கல, திருப்பி போய் படுத்துச்சு ப்ரோக்ராம் போடுறீங்களா? ப்ரோக்ராம் நீ யாரு ப்ரோக்ராம் போடுறதுக்கு? அந்த மார்க்கர் யாரு ப்ரோக்ராம் போடுறதுக்கு? அன்னைக்கு பாரதியார் போட்டு போயிட்டார் குழந்தைக்கு ப்ரோக்ராம். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்திக் கொள்ளுன்னு உங்ககிட்டயோ மார்க்கர்கிட்டயோ எங்கிட்டயோ சொல்லல. பழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பாடு டைரக்டா குழந்தைகிட்டயே சொல்லிட்டாரு. அதுக்கு தெரியுங்க அந்த ப்ரோக்ராம். ஊர உலகத்தில் இருக்கவங்க எப்படி வேணா குழந்தைய படிக்க எனக்கு கவலை இல்லை. என் பொண்ணு எப்படி படிப்பான்னு நான் சொல்றேன்.
அவளுக்கு 5 வயசுல தான் 1ஆம் கிளாஸ், அது வரைக்கும் வீட்டில் என்ன வேணா விளையாடிட்டு இருக்கோம். 6ஆம் கிளாஸ்ல தான் இங்கிலீஷ், அது வரைக்கும் தமிழ் தான். 8ஆம் கிளாஸுக்கு மேல என்ன காம்போசிட் மேத்தமெட்டிக்ஸ் என்ன பிடிச்சிருக்கோ எல்லாம் படிக்கட்டும். ரொம்ப புட்சாலியா இருந்தா பில்லாடி போட்டோம், இல்ல பிட்ஸ்பர்க் போகட்டும். ஒண்ணுமே தெரியலையா என்னோட பாரிஸ் கார்னர் மட்டும் நீ வெள்ள பண்ணி இருக்கவே கிடையாது. அவளுக்கு பிடிச்சா ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், இல்லைன்னா ரவுண்ட் இருக்கவே இருக்கு. அதை வச்சு வண்டி பூரா வெள்ளம், எல்லா பூரா காசு, வாழ்க்கை பூரா சும்மா. அவ பாத்துமா, அவ இஷ்டத்துக்கு வளர பண்ணுறாண்டா. அவ கேப்பா இல்ல அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான். என்ன சொல்லு மேடம்? ஒத்துக்கணும் மேடம், இல்லாட்டி மீனாட்சி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க மேடம். நினைப்புதான் குழப்ப கெடுத்துவான். எப்பாரு நீ பேசாம சரி, நீங்க சொல்றதுக்காக சொல்ற ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா உண்மையா தெரியல, இந்த வேஷம் போடுறேன். ஐயோ, நெசமாவே சொல்றது பாருங்க, சத்தியமா சொல்றேன், நிச்சயமா. Now I tell you வந்து ஏதோ சொல்ல வருது. அப்பா, இப்போ நான் அம்மா கிட்ட போகணுமா இல்ல மம்மி கிட்ட போகணுமா? ஒரு வார்த்தை சொன்னாலும் எவ்வளவு அழகா சொன்ன பாரு. அது அம்மாவா நீ மம்மியா? நீ மம்மி இல்லடி, டம்மி. now I tell you the super revised program. காலையில எழுந்திருச்சு நீ ஸ்கூலுக்கு போனா போ, சாயந்தரம் வந்து உனக்கு என்ன தோணுமோ அதை செய்யும். 4 to 5 கண்ணாமூச்சி, 5 to 6 ஃபுட்பால். Tupu, 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 5 minutes. tupu. இது எவ்வளவு அழகு இங்க. ஐ மீன் ஜஸ்ட் நோ வேர்ட்ஸ். ரொம்ப நடிப்புல மட்டும் இல்ல, அந்த மெசேஜ்லயும் ஐ திங்க் நீங்க தான் ஸ்டார். ஐ ஹேவ் டு சே தட். அழகிச்சிட்டீங்க கடைசியில. எவ்வளவு சிரிக்க வச்சு சுத்தமாவே உங்க கண்ணில் தனியும் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி டச்சிங், அமேசிங். அங்கே நான் ஆடியன்ஸாக இருக்கும்போது நிறைய பேர் பேசினதும் அதான். எக்ஸலண்ட் டீம் சார். நோ வேர்ட்ஸ். அண்ட் இந்த மெசேஜ் இஸ் ஸ்பின்னிங் இன் ஆல் அவர் ஹார்ட்ஸ். இந்த மெசேஜ் இஸ் டூ ஸ்ட்ராங் அண்ட் வெரி ஜோவியலாக நீங்கள் எடுத்துன்னு போனீங்க. போன டைமே தெரியல, வெரி லேட். அப்பாலஜைஸ் ஃபார் த டிலே. எல்லாரும் ரொம்ப தூரத்துலேயே வந்திருக்காங்க. எல்லாரும் உட்காந்து ஃபுல்லாக ரசிக்க முடிக்க வச்சது வரதராஜன் சார், உங்களால தான் முடிஞ்சது. Standing ovation, please. Definitely ready. ஆக்சுவலா இப்ப இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டுல ஒரு போன்ல எடுத்து யாரு வேணாலும் ஆக்டர், யாரு வேணாலும் மெசேஜ் சொல்லலாங்கிற இந்த காரணத்துல இந்த டிராமாங்கிறது வந்து ஒரு பெரிய கலை அப்படிங்கறத நாங்க பல நாட்களை பார்த்தோம். ஸ்கூல் சைல்டா தான் நான் ஸ்டேஜ் டிராமாஸ்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் ஆர்ட். உங்களோட ஃபேஷியல் ஜெஸ்டர்ஸ், டயலாக் டெலிவரி, கண்டென்ட் அண்ட் மெசேஜ் அமேசிங். நோ ரீடேக்ஸ். ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்றதே இந்த காலத்துல ஒரு வேர்டு பாடினா போறோம், நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்ற டிஜிட்டல் வேர்ல்டுங்க இது. இது எவ்வளவு பெரிய ஆர்ட். அதை இது ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. ஐ ஒன்லி வாண்ட் டு தேங்க் யூ ஃப்ரம் த டீப் ஆஃப் மை ஹார்ட். தேங்க் யூ சோ மச். எக்ஸலென்ட். அண்ட் இந்த டீம் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் நியூ ஜெர்சி டீம்ல நீங்க வேலை வாங்கிருக்கீங்க. You know, 4 artists from India, the rest are all from New Jersey. மோகன் ராமன் சார் முன்னாடி வாங்க. சார் வந்து நியூ
Sir, very tough director. And we had 2 weeks, last 2 weeks, ரொம்ப rigorous coordination. அது ரொம்ப முக்கியம். Coordination stageல மாத்திரம் இல்ல, இந்த planning and delivery. I think we need to give a big round of applause to all Ravi Subramanian, Ganesh Chandran. Please come to the front. இவங்க இல்லைன்னா இந்த கத்துக்குட்டிகள் சொல்லவே முடியாது இங்க இருக்கிற யாரையும். அவ்வளோ பெரிய நாங்க ஆஸ் அன் ஆர்கனைசர் நான் சொல்றேன் கத்துக்குட்டிங்கிறது. ஏன்னா எங்களை நல்லாவே தேங்க்யூ ஸோ மச். நீங்க இந்த தேங்க்யூ ரொம்ப அருமையான ரசிகர்கள். எங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நியூ ஜெர்சியில் ஒரே ஷோ நம்ம எல்லா ஊர்லேயும் 4-5 ஷோ போட்டுருக்கோம். நியூ ஜெர்சியில் மாத்திரம் ஒரு ஷோ தானே போடுறோம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஏன்னா இந்த ஆர்டிஸ்ட்லாம் இன்னும் 2-3 ஷோ பார்கவி மேடமும் 2-3 இடத்துல ட்ரை பண்ணாங்க. பட் அஃப்கோர்ஸ் நாங்கள் ஜூன் 23 வரைக்கும் இங்கே தான் இருக்கோம். மறுபடியும் அங்கேயிருந்து எங்கேருந்து கூப்பிட்டாலும் வந்து இன்னொரு ஷோ ஒரு தடவை போட்டு கூட போடுறோம். இன்னொரு பாட்டு நியூ ஜெர்சியில் போடலாம்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா தேங்க்ஸ் டு தமிழ்ச்சங்கம் இவ்வளோ தூரம் இந்த அம்மா பேசுகிற பிறகு இன்னொரு ஆடியன்ஸுக்கு இதை காமிக்கணுமே, இன்னும் ஃபுல்லாக காமிக்கணுமே ஒரு ஆசை இருக்குது. அந்த அளவுக்கு மோகன்ராம் and Ganesh and the entire team know that on behalf of our group, I would like to honor New Jersey Tamil Sangam with a small memento. May I request all the office bearers to come to the dais, please. அதுக்கு இன்னும் வரல சார். நாங்கள் உங்களை ஃபர்ஸ்ட் ஆனர் பண்ணுவோம் கொஞ்சம். இல்லை நீங்கள் அண்ணாமலை இருக்கீங்களா? அண்ணாமலை சார். முத்துக்குமார், லதா, ஸ்ரீதர். லதா வந்துட்டீங்களா? இதுதான் நியூ ஜெர்சி தமிழ் சங்கத்தோட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. நாங்கள் அடுத்த பண்ண போகிற ட்ராமா இதுதான். தியாகராஜர் ட்ராமா பண்ணோம், தியாகராஜர் நாடகம் பண்ணோம். இப்போ சங்கீத மூர்த்திகள் நடுவில் சின்ன பிரேக் பிகாஸ் ஆஃப் பாம்பே ஜெயசி கொஞ்சம் இன்டிஃபரெண்ட் ஹெல்த் இருந்து ரெக்கவர் ஆகிட்டாங்க. இப்போ இந்த A2ல இந்த மும்மூர்த்திகளுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. இவருடைய சகோதரத்துவத்தை பேஸ் பண்ணி ஒரு ட்ராமா பண்றோம். அநேகமாக நெக்ஸ்ட் இயர் உங்க ஆசீர்வாதத்தோட வரக்கூடிய வாய்ப்பு. தேங்க்யூ. அப்புறம் நம்ம பார்கவி மேடத்தையும் ஒரு விஷயம் மேடை கூப்பிடுறேன். ப்ளீஸ் வாங்க. இப்போ ஆர்டிஸ்ட் எல்லாம் அறிமுகப்படுத்துகிறோம். குழந்தை நட்சத்திரமாக அறிமுகம் சியா சதீஷ். இவங்க எல்லோருடைய ஏகோபுக்கு ஆசீர்வாதத்தோட சதீஷ். வச்சிருந்த காலமே எங்களுக்கு சென்னையிலேயே ஒரு குழந்தை நட்சத்திரம் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ லேட் ஆச்சு. பட் இங்க பாருங்க 10 நாள்ல பிடிச்சிட்டாங்க. 10 அவசரப்பட்டான். தாத்தா சதீஷ். அந்த குழந்தைக்கு அப்பா ரவுடி சதீஷ். இவர் இந்த ரோலுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக 1 மாசம் சென்னைக்கு வந்திருந்தாரு. கபாலி. முராரி. வெரி டேலண்டட், பல விஷயங்கள். முராரி ராஜன். முராரி ஒரு ஆக்டிவா இருக்கிறதுக்கு காரணம் மிருதுலாதான். பாலமுருகன் சத்யநாராயணன்.
இவர் டிஜிபி ரேங்க்ல தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பிரியா ரவி. நிஜமாவே ஒரு தமிழ் வாத்தியார். இப்போதான் காரில் டிராவல் பண்ணிச்சே தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய டாக்டர்ஸ் இவெல்லாம் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்கா. சுஜாதா சுப்பிரமணியம். அவ்வளோ டிக்கெட் எடுத்துக்கலாம். இவங்களை போல எல்லாத்துலேயும் ஒரு பர்ஃபெக்ஷன், டைலாக் டெலிவரியிலேருந்து டைலாக் மொத்தம் சொல்றதுலேருந்து பார்க்கறதுலேருந்து ஐ வில் நாட் சீ சச் எ கிரேட் ஆர்டிஸ்ட். கணேஷ் கந்தஸ்மேக். வெரி க்ளோஸ் டு ரவி சுப்ரமணியம் சார். கணேஷ் பேருதவி. ஒரு இரவு பகல் பார்க்காம எப்போ பார்த்தாலும் அவன் கம்ப்யூட்டர்ல இருந்தான் பாவம். 24x7 இந்த நாடகத்தை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்க ஒரே ஆள் யாருன்னா கணேஷ் தான். எனக்கு ராத்திரி 12 மணி 1 மணிக்கெல்லாம் ஒரு மெசேஜ், சார் இதுக்கு இப்படி வச்சுக்கலாமா அப்படி வச்சுக்கலாமா, இன்னைக்கு கூட சீனாக எப்போ பார்த்தாலும் இதை பற்றியே சிந்திச்சுட்டு. பேக் ஸ்டேஜ் கோஆர்டினேஷன், ஃப்ரண்ட்டில் நாங்கள் ஈஸியாக ஆக்ட் பண்ணிடலாம், பேக் ஸ்டேஜ் ரொம்ப கஷ்டம். இஸ் டூயிங் எ கிரேட் ஜாப். பேக் ஸ்டேஜில் சில பேர் ரொம்ப ஹெல்ப் பண்ணா. அதில் மிருத்துலா. நாங்கள் ஒரு ட்ராமா வச்சுருக்கோம், மனு ஸ்மிருதி அப்படின்னு, ஆசைக்கு மாஸ்திக்குன்ற ட்ராமா. அது இங்கே போட்டால் நிச்சயமாக இவ தான் என் பொன் கேரக்டர். டைலாக் நான் கொடுக்கணும், அவரே பேசிப்பார். பத்மா மோகன். ட்ராமாவுக்கு மியூசிக் வந்து இட் எலிவேட்ஸ். அந்த மியூசிக்கை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ட்ராமா நாங்கள் அங்கேருந்து ஒரு 65 ட்ராக் அமைச்சிட்டோம். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணதெல்லாம் கிரெடிட் பண்ணலாம். ரொம்ப அழகாக ட்ரெயின் ஆகியிருக்கா இன்ஸ்பைட் ஆஃப் மோகன்குமார். ரவி சுப்ரமணியம். ரவி சார். ஓகே கையில் கொடுத்துருவோம். ஓகே, அவருக்கு மனத்துக்கிட்டே கொடுத்துடலாம். அர்ச்சனா விஜயசேகர். ஃபுல்லாக தான் சொல்லணுங்கிறான். ஆமாம், குழந்தை தான். அர்ச்சனா விஜயசேகர். அம்மா கோமதி மாதிரியே மிரட்டவே இல்லை. இப்போ பார்த்தேன் நான். ஸ்ரீ மோகன்ராம். சந்திரமௌழி ஒரு நிமிஷம். ஹியூஸ்டன்ல இருந்தார். இஸ் a great writer. லைக் நம்ம சுமித்ரா மாதிரியா ஒரு பெரிய ரைட்டர். இங்கே உங்களுக்கு பெரிய ரைட்டர் நம்ம சுமித்ரா, அங்கே ஹியூஸ்டன்ல பெரிய ரைட்டர். நிறைய நாடகங்கள். எத்தனை ட்ராமா எழுதியிருக்கீங்க? 21 ட்ராமா எழுதியிருக்காங்க. ஹியூஸ்டன்ல மீனாட்சி தியேட்டர்ஸ்ல எல்லா ட்ராமா அரங்கேற்றம் பண்ணி பிரபலமாக போயிருக்கு. எனக்கு கூட ஒரு ட்ராமா கொடுத்துருக்காரு அவர் வந்து இன்னைக்கு இங்கே ட்ராமா இருக்குன்னு வந்து எங்களுக்கு பேக் சைடில் ஒரு ரைட்டர், ஒரு பெரிய ஆக்டர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தியாகராஜர் ட்ராமாவில் எங்களுக்கு இங்கே அமெரிக்காவில் நாங்கள் இங்கே போட்ட போது 12 காட்சிகளில் 6 காட்சிகளில் ராமரா நடித்தார். என்டிஆர் மாதிரி மூக்கு இருக்கார். இப்போ இந்தியாவிலேருந்து வந்த ஆர்டிஸ்ட் திரு சங்கர் அவர்கள். சங்கர்குமார், கிரீஷ். நீங்கள் சீரியலில் இந்த மகாபெரிவாளை பற்றி பாம்பே சாணக்கியா பண்ணுறதெல்லாம் வந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் கூட நல்ல ரோல் பண்ணிட்டு இருக்கார். இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்டிஸ்ட் இன் த சென்ஸ். சென்னையில் எங்கள் நம்ம ட்ரூப்பை விட்டுட்டு யாருக்கான ஹெல்ப் பண்ணோன்னா பொன்னியின் செல்வன் ட்ராமாலாம் சென்னையில் போடுற போதெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். எப்படின்னா வந்தியத்தேவனை ஆக்ட் பண்ணி. கோமதியாக நடித்த லக்ஷ்மி. லக்ஷ்மி வந்து சென்னையில் எங்கள் ட்ரூப்பில் ஒரு 10-12 வருஷமாக நடிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 பிளே ஆக்ட் பண்ணிட்டாங்க. தியாகராஜரில் இவங்களுக்கு ஒரு மன்னி கேரக்டர் ஒன்று பண்ணுவாங்க. கிரேசி மோகன் அந்த ட்ராமாவுக்கு வந்து பார்த்துட்டு லக்ஷ்மியை மேடையில் கூப்பிட்டு, லக்ஷ்மி இன்னைக்கு தமிழ்நாடு மேடையோட மனோரமா நீதமா அப்படின்ட்டார். பலவிதமான கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப டிஃபிகல்ட். இந்த திருநெல்வேலி, இவங்களுக்கு திருநெல்வேலி தான் சொந்த ஊர் இல்லை. இவங்க சென்னையில் கூடுவாஞ்சேரியில் இருக்காங்க. ரிஹர்சலுக்கெல்லாம் கம்பை ஸ்கூட்டர் இங்கே இவெல்லாம் சொல்கிறா 25 மைல் 40 மைல்லாம் வந்துட்டு இருக்கா எல்லாரும். எங்கள் ட்ரூப்லேயும் எங்கள் லக்ஷ்மி
40 கிலோமீட்டர் சென்னையில் வந்து ட்ராமா ரிஹர்சல் பண்ணிட்டு 40 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் டெய்லி ரிஹர்சல் ட்ராமா பண்ணால் சீரியல்லாம் நடிக்கிறதுக்கு நான் போகிறது கிடையாது. கிரேட் டப்பிங் ஆர்டிஸ்ட், நிறைய டப்பிங் பண்ணுறாங்க, நிறைய பெரிய டப்பிங். இங்கே கூட வந்து லேப்டாப் எடுத்துட்டாங்க, நைட்டானா உட்காந்து ரூமில் டப்பிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் வந்து இந்த போன தடவை 2 மாதம் என்னால் வர முடியல சார்னு சொல்லி தியாகராஜர் போது வர முடியல. இந்த தடவை நான் சொன்னேன், நீ வந்து தான் ஆகணும்மா, நீ வந்து அந்த ரசிகர்கள்லாம் பார்க்கணும், அப்போ தான் உனக்கு அந்த வேல்யூ தெரியும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சங்கர் வந்து என் குரூப்புக்கு ஒரு பெரிய பில்லர். எனக்கு இவன் கூட வர முடியாத ஒரு நிலைமை இருக்கும் போல இருந்தது. திடீர்னு ஒரு நாள் கழிச்சு கிளம்பி வந்தார் இவர். சச் அ வண்டர்ஃபுல் ட்ரூப்பர், can take any role, any character. In fact, இந்த டாக்டர் கேரக்டராக இன்னைக்கு நடிக்கிறாரு, இது ரெகுலர் டாக்டர் கேரக்டர். நேற்று தான் இவர் ஒரு மலையாள டாக்டராக மாற்றிடும். இவனே டைலாக் மாற்றி இவனே பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு கிடைக்கக்கூடிய Thanks so much on the audio side. Frank and lights. Thank you audio. Thank you lights. Very nice of you. And to the auditorium also. A wonderful show we had. We look forward to again meeting you all. In fact, நாங்கள் ஜூன் 23 வரைக்கும் இங்கே இருக்கோங்கிறது உண்மை. இருக்கிற அந்த பர்ஃபார்மன்ஸ் விசா அக்டோபர் வரைக்கும் இருக்குங்கிறது உண்மை. மறுபடியும் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தாலும் வரும். And finally, Baradhu sir. What a honor to be with them. Really a honor. Tamil Sangam is proud to honor the renowned artist TV Varadarajan and team for staging a hilarious and thoughtful play at our 36th annual Chitrai Vizha celebrations on 26th April 2025. நாளைக்கு அமாவாசை நிறைஞ்ச நாள். எங்கள் பித்திருக்கள்லாம் நான் இங்கே அழைச்சின்னு வர போகிறேன். தேங்க்ஸ் டு யூ. பார்த்தது இங்கே வர சொல்லியிருங்க. நாளைக்கு இங்கே தர்ப்பணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கான். அண்டு நவதன் லக்ஷ்மி அண்ட் இவங்க 2 பேரும் புதுசாக வந்திருக்கிறதுனால நான் டேக் தம் டு வாஷிங்டன் டுமாரோ அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோ டு see the beautiful New York City also. And 29th